ஓகே ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸோ நம்ம வந்து இப்போ நீங்க காலேஜ் படிச்சுட்டு இருப்பீங்க, சரிங்களா? ஸோ காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு 2 விஷயங்கள் மனசுல வரும் உங்களுக்கு. ஆ சரிங்களா? ஸோ ஜாப், சரிங்களா? நம்ம வந்து எது படிக்கிறோம்? எதுக்காக படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு ஜாபுக்காக தான் மோஸ்ட்லி எல்லாருமே படிப்போம். ஃபர்ஸ்ட் நாலேட்ஜ், அந்த நாலேட்ஜ் வச்சு என்ன செய்வோம்? அதுக்கப்புறம் ஒரு ஜாப தேடிக்கிறதுக்காக தான். ஸோ ஜாப் கிடைச்சா நம்மளோட செட்டில் ஆகுறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். சரிங்களா? ஆனா அந்த ஜாப்ங்கிறது வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகும், இல்ல எந்த அளவுக்கு சமுதாயத்துக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு இங்க ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கும். சரிங்களா? ஸோ ஒண்ணு நம்மளுக்கு யூஸ் ஆகணும். இன்னொன்னு வந்து அந்த ஜாப் மூலியமா மத்தவங்களுக்கு யூஸ் ஆகணும். 2 விஷயம் இருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா பிரைவேட் ஜாப் அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு என்னது? உங்களுக்கு நீங்க சேர்ந்தீங்கன்னா காசு வரும் உங்களுக்கு. ஆனா உங்களோட உழைப்பு ஃபுல்லா வந்து ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு தான் போகும். அதனால மக்களுக்கு அதிகப்படியான எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது. சரிங்களா? ஆனா கவர்ன்மென்ட் ஜாப்ன்னு எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு வந்து என்ன ஆகும் உங்களுக்கு? காசும் கிடைக்கும், சேலரியும் கிடைக்கும். அதே மாரி வந்து உங்க சமுதாயத்துக்கும் நீங்க என்ன செய்யலாம்? உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த 2 நோக்கமும் இங்க வந்து இதாகுது. தீன் பிளஸ் துனியா. சரிங்களா? நீங்க மதரஸா இருக்கிறதுனால உங்களுக்கு நான் இப்படி சொல்றேன் நானு. சரிங்களா? 2மே வந்து உங்களுக்கு வந்து இந்த கவர்ன்மென்ட் ஜாப்ல கிடைக்கும். ஸோ இன்னொரு விஷயம் அப்படி சொன்னா உங்களுக்கு ஒரு மரியாதை. சரிங்களா? பிரஸ்டீஜ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த மூணு விஷயமே வந்து உங்களுக்கு என்னது கிடைக்கும்? கவர்ன்மென்ட் ஜாப்ல கிடைக்கும். பிரைவேட் ஜாப்னா, சரி நீங்க வந்து வெளிய போகும்போது உங்க சம்பளத்த பார்த்து உங்களுக்கு மதிப்பு இருக்கும். ஆனா இங்க வந்து என்னது மரியாதை கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ நீங்க ஒரு ஐஏஎஸ் ஆஃபீசர் அப்படின்னு சொன்னா, உங்க கிராமத்திலயும் சரி, உங்க வீட்லயும் சரி, உங்க சுற்று வட்டாரத்திலயும் உங்களுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி எல்லாம் நம்மள வந்து கீழ பார்த்தவன் நமக்கு நம்மளுக்கு மேல நம்மள மேல வச்சு பார்ப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள் இதுல தான் நம்மளுக்கு வந்து ஒரு விஷயமா வந்து அமையுது. புரிஞ்சுங்களா? அதனால தான் வந்து இந்த இந்த இடத்துல தான் நீங்க நிக்கிறீங்க. காலேஜ் காலேஜ் ஸ்டூடெண்ட்டா இந்த இடத்துல நீங்க நிக்கிறீங்க. இப்ப படிச்சுட்டு இருக்கீங்க. நாலேட்ஜ் கேதர் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும் உங்களுக்கு? 2 விஷயம் உங்க கண்ணு முன்னாடி வந்து நிக்கும். காலேஜ் ஃபைனல் இயர் முடிக்கும்போது. சரிங்களா? ஸோ கவர்ன்மென்ட் ஜாபா, பிரைவேட் ஜாபா? இல்ல வேற என்ன பிசினஸா? அப்படின்னு போகும்போது, நம்ம கவர்ன்மென்ட் ஜாப் எடுத்தோம் அப்படின்னு சொன்னா, நம்மளுக்கு என்னது? சேலரி, மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். பிளஸ் நமக்கு சுயமரியாதை இருக்கும் சமூகத்துல. இந்த 3 விஷயமே எங்க எங்க உங்களுக்கு கிடைக்கும்? கவர்ன்மென்ட் ஜாப்ல தான் கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்ப வந்து சிவில் சர்வீஸ், அதாவது ஐஏஎஸ் சிவில்னா என்னதும்மா? உங்களுக்கு பொதுமக்கள்ன்னு சொல்லலாமா? சரிங்களா? சிவில்னா என்னது? பொதுமக்கள்ன்னு சொல்லலாம். சரிங்களா? சிவில் சர்வீஸ் அப்படின்னு சொன்னா பொதுமக்களுக்கு சேவை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே வந்து மக்களுக்காக தான் சேவை செஞ்சாங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோனே. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே மக்காலயும் சரி, மதீனாலயும் சரி, ஃபர்ஸ்ட் சேவைய வந்து அடிப்படையா வச்சு தான் அவங்களோட ஆட்சிய வந்து கட்டமைச்சாங்க. சரிங்களா? ஸோ அவங்களோட சஹாபாக்களும் சரி, சேவை தான் இருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு நீங்க நெறைய இது ஹதீஸ்லாம் படிச்சிருப்பீங்க. நெறைய விஷயங்கள்லாம் படிச்சிருப்பீங்க. ஒரு ஜனாதிபதி, அதாவது ஒரு ஐஏஎஸ் ஆஃபீசர் தான். ஜனாதிபதியாங்கிறது இப்ப வந்து நீங்க ஜனாதிபதி பொலிட்டிக்கலா அதுல வந்து ஐஏஎஸ் ஆஃபீசர் தான் ஜனாதிபதிக்கு. சரிங்களா? சோ அவரு தான் வந்து அவரோட இம்பார்டன்ட் டிசிஷன் தான் எல்லா இடத்துலயும் போகும். சோ நம்ம இஸ்லாத்துல வந்து நெறைய ஜனாதிபதிகளா இருக்காங்க. நீங்க அவங்களோட சஹாபாக்கள் வரலாறு படிச்சீங்கன்னா, நீங்க அவங்களோட ஐஏஎஸ் ஆஃபீஸரா நெனச்சு நீங்க படிச்சா நெறைய விஷயங்கள் உங்களுக்கு இனிமே புரியும். வெறும் அவங்க வந்து ஒரு ஹஸ்ரத் ஒரு இது மாரி நீங்க எடுத்து படிச்சீங்கன்னா, அது வேற மாரி. ஆனா உங்களுக்கு கண்ணோட்டம் என்னது? இந்த மாரி எடுத்து படிச்சீங்கன்னா, அவங்களோட வாழ்க்கையில நெறைய எத்திக்கல் விஷயம் நெறைய உங்களுக்கு தெரியும். அந்த எத்திக்கல் விஷயம்லாம் தான் உங்களுக்கு வந்து பின்னாடி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் ஆகும். சரிங்களா? எக்ஸாம்பிள் என்னது? உமர்லானோ வயசானவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. விதவைகளுக்கு வந்து காசு வர மாரி பண்ணி குடுத்தாங்க. இதெல்லாம் என்னது? அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஒரு பார்ட் தான். சரிங்களா? விதவைகளுக்கு, அனாதைகளுக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து மாதாந்திர உதவித்தொகைன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் இனியும் நம்ம கவர்மெண்ட்ல இருக்கு. சோ இதெல்லாம் வந்து இந்த மாரி இடத்துல போனா மட்டும் தான் உங்களால வந்து செய்ய முடியும். இந்த அமல்கள் எல்லாமே. வேற எந்த அமல்கள்னாலும் உங்க பள்ளிவாசல்லயோ, நீங்க படிக்கிறதுலயோ பண்ணலாம். ஆனா இந்த அமல்கள் என்னது? இங்க மட்டும் தான் செய்ய முடியும். சரிங்களா? சோ அதனால இந்த அமல்கள் வந்து யாருமே செய்றதில்ல. இந்த அமல் செய்யணும் அப்படின்னு சொன்னா நீங்க இந்த இடத்துக்கு வரணும். சரிங்களா? சோ இப்ப வந்து சிவில் சர்வீஸ் ஐஏஎஸ் சர்வீஸ் பாத்தீங்கன்னா, மொத்தம் 3ஆ பிரிக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து யுபிஎஸ்சின்னு ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கும். சரிங்களா? சரிங்களா? இவங்க தான் ஒரு நிறுவனம். சரிங்களா? அரசாங்க நிறுவனம். சரிங்களா? இவங்க வந்து என்ன செய்வாங்க? ஒரு எக்ஸாம் நடத்துவாங்க. சரி எதுக்காக? ஒரு 1000 பேத்த எடுப்பாங்க. சரிங்களா? ஒரு 1000 பேத்த எடுப்பாங்க. சரிங்களா? சோ இந்த 1000 பேத்த வந்து எடுப்பாங்களா? இந்த 1000 பேத்துல வந்து 23 சர்வீசஸ் பிரிச்சு குடுப்பாங்க. 23 தலைப்புகள் கீழ். இப்ப 1000 பேர் அப்படி சொன்னா 23 ஹெட் கீழ ஒவ்வொருத்தவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு குடுப்பாங்க. சரிங்களா? சோ அது 23 சர்வீசஸ் தான் இது சர்வீஸ். சரிங்களா? இதுல ஃபர்ஸ்ட் லெவல் 1000த்திலேயே ஒரு 100 பேத்துக்கு என்ன குடுப்பாங்க? ஆல் இந்தியா சர்வீஸ் குடுப்பாங்க. சரிங்களா? ஆல் இந்தியா சர்வீஸ்ல என்னலாம் வரும்? ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்ஓஎஸ், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ். சரிங்களா? இது மூணுமே வந்து முதல் நிலையில பிரஸ்டீஜ்ல எல்லாத்துலயுமே வந்து சம்பளம் ஒரே மாரி தான் இருக்கும். நல்லா ஹை பேல இருக்கும். இப்போ வந்து என்னது உங்களுக்கு?
உங்களுக்கு ஹை சேலரி வரும். இதெல்லாம் வந்து பிரைமரி போஸ்ட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? முதல்நிலை போஸ்ட்னு சொல்லுவாங்க. பிரஸ்டீஜ்ல மட்டும் தான் இது அதிகமா இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? சோ இங்க பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 100 ரேங்க் 1 டூ 100. சும்மா ஒரு கணக்கு சொல்றேன் நானு. சரிங்களா? 1 டூ 100 ரேங்க்ல வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு இந்த போஸ்ட் தருவாங்க. ஐஏஎஸ் ஃபர்ஸ்ட் ஒரு 30, 40 ரேங்க். ஐபிஎஸ் அதுக்கப்புறம் இந்தியன் ஃபாரஸ்ட் அதுக்கப்புறம். சோ இந்த மாரி வந்து 100 போஸ்ட் பிரிச்சு தருவாங்க உங்களுக்கு. புரிஞ்சுச்சா? இது 100னா ஒரு 300, 400 வச்சுக்கலாம் போஸ்டிங். அதுக்கு குரூப் ஏ சர்வீசஸ். இது போக மிச்சம் வந்து 1000ல வந்து 300 போஸ்ட் தானே உங்களுக்கு. மிச்சம் 700 இருக்குமா? சோ 700ல இதுக்கு ஒரு 300 போஸ்ட்டுக்கு தருவாங்க. இப்போ இந்தியன் குரூப் ஏ சர்வீஸ்னா அது கீழ உள்ள ஃபர்ஸ்ட் லெவல் ஆல் இந்தியா சர்வீஸ். இதுல நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னு சொன்னா இந்தியால எங்க வேணாலும் உங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்க. கேக்குதா? வாய்ஸ் ரைஸ் பண்ணுங்க. கொஞ்சம் பேசுங்க யாராச்சும் கேக்குதா? நான் கொஞ்சம் ஸ்பீடா போற மாதிரி இருந்தா ஸ்பீடா போறேன்னு சொல்லுங்க. ஏதாச்சும் சொன்னீங்கன்னா எனக்கு தெரியும். இல்லன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. அங்க இருக்கவங்க ஏதாச்சும் பண்ணீங்கன்னா எனக்கு கேட்கும். ஓகேவா? கேக்குதா? எனக்கு பார்க்க முடியாது என்னால. பிபிடி போடுறேன். கேக்குது சார். கேக்குது இல்ல? ஓகே ஓகே ஓகே. இது பண்ணிக்கிறேன். சார் பசங்க கொஞ்சம் ஸ்லோவா பண்ண நல்லா இருக்கும் சொல்றாங்க சார். ஓகே 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 ஓகே. இது வரைக்கும் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து யூபிஎஸ்சிங்கிறது ஒரு ஆர்கனைசேஷன். சரிங்களா? இவங்க என்ன நிறுவனம். இவங்க தான் வேலைக்கு எடுப்பாங்க. சரிங்களா? இவங்க வந்து பண்ணுவாங்க. அது கீழ 1000 போஸ்ட் இருக்கும். சரிங்களா? 1000 வேக்கன்சி சொல்லுவாங்க. சரிங்களா? 1000 இடங்கள், காலி இடங்கள் இருக்கும். அந்த 1000 காலி இடங்கள்ல வந்து 23 போஸ்ட் கீழ வந்து உங்களுக்கு வந்து வேலை தருவாங்க. சரிங்களா? சோ இந்த 1000 பேர தான் எடுக்குறாங்க. இதுல தான் வந்து ஐஏஎஸ் எக்ஸாம்னு ஒண்ணு. சரிங்களா? ஐஏஎஸ் எக்ஸாம் நம்ம சொல்றது தான். ஆனா வந்து உண்மையா அதோட பேர் வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம் சொல்லுவாங்க. சரிங்களா? சோ இதுல வந்து இந்த 1000 போஸ்டிங் 23 போஸ்டிங் சொல்லுவாங்க. சரிங்களா? 1000 வேக்கன்சில 23 ஹெட்டிங் கீழ. இது ஒரு ஹெட்டிங், இது ஒரு ஹெட்டிங், இது ஒரு ஹெட்டிங் 1, 2, 3 இப்படின்னு பிரிச்சுட்டே போனோம் அப்படின்னு சொன்னா 23 போஸ்டிங் உங்களுக்கு மொத்தமா 23, 24 வரும் உங்களுக்கு. சரிங்களா? சோ இது கீழ தான் உங்களுக்கு என்ன செய்வாங்க? போஸ்டிங்கா பிரிச்சு தருவாங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 100 ரேங்க்ல வந்தீங்கன்னா இந்த ஆல் இந்தியா சர்வீசஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்தீங்க அப்படின்னா குரூப் ஏ சர்வீசஸ் கிடைக்கும். இதுல ஃபாரின் சர்வீஸ், அக்கவுண்டிங் ஆடிட்டிங் சர்வீஸ், சிவில் அக்கவுண்டன்ட் சர்வீஸ், கார்ப்பரேட் சர்வீஸ், டிஃபென்ஸ் அக்கவுண்ட் சர்வீஸ் இது எல்லாமே இருக்கும். பாருங்க இது எல்லாமே இங்க இருக்கும். அடுத்து குரூப் பி சர்வீஸ். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆல் இந்தியா சர்வீஸ். அப்புறம் அது குரூப் ஏ, அடுத்து குரூப் பி. சரிங்களா? இந்த மூணா கிடையாது. குரூப் பில பாத்தீங்கன்னா ஆர்ம்டு ஹெட்குவார்டர்ஸ் ஆஃப் சிவில் சர்வீஸ். டேனிஷ்னு சொல்லுவாங்க. அந்த சைடு இருக்கிறது பாண்டிச்சேரி சிவில் சர்வீஸ் இங்க எல்லாமே. சரிங்களா? சோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு போஸ்டிங் இருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஒரு எக்ஸாம் தான். யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம், சிஎஸ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சிவில் சர்வீஸ் எக்ஸாம் சொல்லுவாங்க. புரிஞ்சா? இந்த கான்செப்ட் புரிஞ்சா எல்லாத்துக்கும்? மொத்தம் 1000 ரேங்க். இந்த 1000 ரேங்க் வந்து பிரிச்சு கொடுப்பாங்க. அப்ப நீங்க வந்து உங்க மனசுல வந்து ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னா எவ்வளவு ரேங்க்ல வரணும்? ஃபர்ஸ்ட் 100 ரேங்க்ல வரணும். இல்ல ஐபிஎஸ் ஆகணும் அப்படின்னு சொன்னா 200 ரேங்க்ல வரணும். 1 to 200 குள்ள வரணும். சரிங்களா? அப்புறம் என்னது? இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் அப்படின்னு சொன்னா ஃபாரின் சர்வீஸ் இதுக்கு வந்து 1 to 500 குள்ள வந்தா போதும். சோ இதுல வந்து நம்ம முஸ்லிம்ஸ்க்கு இடஒதுக்கீடு இருக்கு. புரிஞ்சுங்களா? அப்படிங்கும்போது நம்மளுக்கு 100ங்கிறது 150 ரேங்க்ல வந்தாலே உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். புரியுதா? சோ இந்த டாப் ரேங்க்ல வந்தா மட்டும் தான் இந்த ஐஏஎஸ், ஐபிஎஸ் இந்த மாதிரி உயர் பதவியில இந்தியாவில் இருக்கிற உயர் பதவியில உங்களுக்கு வேலை கிடைக்கும். சரிங்களா? அதனால இப்பவே மனசுல நினைச்சுக்குங்க. நீங்க வந்து என்னவா ஆக போறீங்க அப்படிங்கிறது. சரிங்களா? அத வந்து நீங்க என்னது உங்க நோட் புக்ல பேர் எழுதுவீங்களா? அது பக்கத்துலயோ இல்ல ஃபர்ஸ்ட் பக்கத்துலயோ உங்க பேரோட சேர்த்து இப்பயே எழுதி பாத்துக்குங்க. சரிங்களா? சோ இதெல்லாம் பண்ணீங்கன்னா மென்டலா நீங்க தயாராகிறீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? சோ மென்டலா ஒரு விஷயம் தயாரானா மட்டும்தான் உங்களால என்ன செய்ய முடியும்? இதை அச்சீவ் பண்ண முடியும். எக்ஸாம்பிள் என்னது? இப்ப நீங்க சாப்பிடாம உங்களால வந்து கிளாஸ் கவனிக்க முடியுமா? முடியாதுல்ல. ஆனா நோன்பு காலத்துல என்ன ஆகும் உங்களுக்கு? சாப்பிடாமயே கிளாஸ் என்ன நிறைய விஷயங்களை எடுத்து பண்ணுவோம் நம்ம. அதுக்கு காரணம் என்னது? நீயத் தான் காரணம். சரிங்களா? சோ நியத்தை வச்சுதான் வந்து நம்ம என்ன செய்ய முடியும்? நம்மளோட உத்வேகம் இருக்கும். சோ இப்ப இருந்தே நீங்க வந்து பிஸ்மில்லாஹ்ன்னு சொல்லிட்டு 2 ரக்காத் தொழுதுட்டு நீங்க என்ன செய்யலாம்? ஒரு நியத்தோட நான் ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும், இறைவன்ட்ட துவா செஞ்சுட்டு நீங்க வந்து மத்த விஷயங்கள படிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னு சொன்னா, உங்களால வந்து என்ன செய்யும்? ஈஸியா இன்ஷா அல்லாஹ் அச்சீவ் பண்ண முடியும். அதே மாரி டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம், கொஞ்சம் கொஞ்சம் நேரம். நம்ம டெய்லியும் வந்து சாட்டர்டே, சண்டே உங்களுக்கு கிளாஸ் எடுப்போம். அது வந்து நீங்க நோட்ஸ் எடுத்து வைக்கணும். இல்ல புக்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுல வந்து டெய்லி ஒரு 1/4 மணி நேரம் படுக்கறதுக்கு முன்னாடி
இது வந்து ஒரு படிப்பா நினைக்காம இது வந்து ஒரு விஷயம் அதை ரிவைஸ் பண்ணிட்டு படுத்தீங்க அப்படின்னு சொன்னா டெய்லியும் சின்ன சின்ன கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னா இது பின்னாடி உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இப்போ வந்து எக்ஸாம் வாங்க. சிவில் சர்வீஸ் எக்ஸாம், அதாவது ஐஏஎஸ் எக்ஸாம். ஸோ பிளான் பாத்தீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் லெவல்ல இருந்து பிலிம்ஸ் எக்ஸாம் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ பிலிம்ஸ் எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல் ஃபில்டரேஷன் சொல்லுவாங்க. ஃபில்டர் ப்ராசஸ் இது. சரிங்களா? வடிகட்டுறது. எப்படி வடிகட்டிப்பாங்க அப்படின்னு சொன்னா 100 கொஸ்டின் தருவாங்க. கொஸ்டின் கீழ அவங்களே ஆன்சர் குடுத்துருவாங்க. அந்த ஆன்சர் வந்து எந்த கரெக்ட் ஆன்சர்ன்றது நீங்க டிக் பண்ணா போதும். சரிங்களா? சோ இதுதான் பிலிம்ஸ் எக்ஸாமினேஷன். இதுல வந்து அவங்க கட் ஆஃப் வச்சிருப்பாங்க. அந்த மார்க் கீழ வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, either 90 இல்ல 85 இந்த மாரி வைப்பாங்க. அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, உங்கள என்ன செய்வாங்க? செகண்ட் லெவலுக்கு கொண்டு போவாங்க. செகண்ட் லெவல் என்னது? ரிட்டன் எக்ஸாம். மெயின்ஸ் எக்ஸாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்க காலேஜ்ல, ஸ்கூல்ல எழுதுவீங்களா? 10 மார்க், 15 மார்க் இந்த மாரி வந்து ஒரு 9 பேப்பர்ல வந்து உங்களுக்கு டெஸ்ட் வைப்பாங்க. சரிங்களா? நீங்க பக்கம் பக்கமா எழுதுற மாரி இருக்கும். சரிங்களா? சோ இதுல ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க. சரிங்களா? இந்த கட் ஆஃப் யாரு பாஸ் பண்றாங்களோ அவங்கள வந்து இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. சரிங்களா? இன்டர்வியூல என்னது? இங்க இங்க நீங்க இருப்பீங்க அப்படின்னு சொன்னா, உங்க முன்னாடி ஒரு 3 பேர், 4 பேர் உட்கார்ந்திருப்பாங்க. இவங்க என்ன செய்வாங்க? கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது உலக நடப்பு, சப்ஜெக்ட்ல படிச்சிருப்பீங்க. அத வச்சு தான் உங்களுக்கு கேட்பேன். சரிங்களா? சோ கேள்வி கேட்கும்போது நீங்க கரெக்ட்டா பதில் சொல்லிட்டீங்கன்னா, உங்களுக்கு 1 மார்க் வரும். சோ இப்ப லாஸ்ட்டா ரேங்க் வந்து ஃபர்ஸ்ட் இத எடுக்க மாட்டாங்க. இந்த இதுல வந்து மார்க் எடுக்க மாட்டாங்க. இதுல வந்து ஒரு 700 மார்க் எடுத்தீங்கன்னு வச்சுக்கங்களேன். சோ இதுல வந்து 200 மார்க் அப்படின்னா, மொத்தமா சேர்த்தி தான் உங்களுக்கு 900 மார்க் வரும். சரி 900 மார்க்ல வந்து நீங்க 900க்கு வந்து நீங்க மொத்தமா உங்களுக்கு வந்து எவ்வளோ ரேங்க் வரீங்கங்கிறது போடுவாங்க. அத வச்சு தான் உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் வெளியிடும். புரியுதா? சோ பிலிம்ஸ் இதுல பாஸ் ஆனா மட்டும் தான் இது. சரிங்களா? அதே மாரி வந்து மெயின்ஸ்ல நீங்க வந்து நல்ல மார்க் கட் ஆஃப் எடுக்கல அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து நீங்க ஆரம்பிக்கிற மாரி வரும். பிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ. சார் ஒண்ணுல வாய்ஸ் ஃபெயில் பண்ணி நீங்க என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிற மாரி. வாய்ஸ் பிரேக் ஆகுதா? கட் ஆகுது சார். இது கரெக்ட்டா இருக்கா? வாய்ஸ் கேக்குதா? ஓகே, ஓகே, ஓகே. சோ இந்த பிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ இந்த 3 சார் விஷயங்கள்லயுமே வந்து சொல்லுங்க. வாய்ஸ் அடிக்கடி கட் ஆகுது சார். கரெக்ட் ஆகுதா? இங்க உங்க சைடுல தான் ப்ராப்ளம் நினைக்கிறேமா? ஓகே. இப்ப கேக்குதா? ஓகே சார். ஓகே, 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 ஓகே. சோ இதுல வந்து பிலிம்ஸ், மெயின்ஸ் எப்படின்னா உங்களை பார்க்க முடியாதுமா. பிபிடி வர்றதுனால பிபிடி தான் இருக்கும். உங்களோட இது எனக்கு தெரியாது. சரிங்களா? அதனால எதா இருந்தாலும் நீங்க வந்து ஒண்ணு வந்து நீங்க பேசினா எங்களுக்கு கேட்கும். இல்லன்னா வாட்ஸ்அப் பண்ணாலும் எனக்கு வந்து வரும். சரிங்களா? சோ பிலிம்ஸ், மெயின்ஸ் இன்டர்வியூல எதுல ஒண்ணுல தோத்தாலும் ஃபர்ஸ்ட்ல இருந்து வர மாரி இருக்கும். புரிஞ்சா? சோ இதுல ரிட்டன் மார்க்ஸ் பிளஸ் இன்டர்வியூ மார்க் 2ம் சேர்த்து தான் உங்க ரேங்க் வந்து டிசைன் பண்ணும். சரிங்களா? போக போக நம்ம பாத்துக்கலாம். இப்போதைக்கு இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் இருக்குங்கிற மட்டும் தெரிஞ்சுக்கங்க. சோ ஐஏஎஸ் எக்ஸாம்ங்கிறது பிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ 3 சேர்ந்து தான் ஐஏஎஸ் எக்ஸாம். பிலிம்ஸ்ல வந்து இன்டர்வியூ உங்களுக்கு ஃபில்ட்ரேஷன் ஆஃபீசர்ஸ் இதெல்லாம் அனுப்பிச்சு விட்டுருவாங்க வீட்டுக்கு நிறைய பேர்த்த. அதுக்கப்புறம் பாஸ் ஆகி வரவனுக்கு மெயின்ஸ் வைப்பாங்க. மெயின்ஸ்ல பாஸ் ஆகிறவனுக்கு இன்டர்வியூ வைப்பாங்க. மொத்தமா ரேங்க்ங்கிறது மெயின்ஸ் பிளஸ் இன்டர்வியூ இது 2ம் சேர்த்து தான் வந்து உங்களுக்கு என்னது டோட்டல் மார்க் போடுவாங்க. இந்த டோட்டல் மார்க் வச்சு தான் உங்களுக்கு வந்து ஐஏஎஸ், ஐபிஎஸ்ங்கிறது போஸ்டிங் தீர்மானமாகும். ஓகேவாமா? சோ அடுத்து ஃபேக்ட்ஸ் அபவுட் யுபிஎஸ்சி எக்ஸாம். இந்த எக்ஸாம் பத்தி ஏன் இந்த இந்தியாலேயே பாத்தீங்கன்னா இந்த ஐஏஎஸ் எக்ஸாம் தான் யுபிஎஸ்சிங்கிறது இந்த லாங்குவேஜ்ல. சரிங்களா? ஆனா பொதுவா வந்து நீங்க உங்க அப்பாட்டியோ யார்ட்டையோ வந்து ஐஏஎஸ் எக்ஸாம் சொன்னாதான் அவங்களுக்கு வந்து புரியுற மாதிரி இருக்கும். சரிங்களா? சோ இந்த ஐஏஎஸ் எக்ஸாம்ங்கிறது ஏன் வந்து இவ்ளோ பெரிய எக்ஸாமாக வந்து மதிக்கப்படுது அப்படிங்கறத பார்க்கும்போது ஏன் வந்து ரொம்ப கிரேட்டா வந்து பார்க்கப்படுது. இந்தியாலேயே வந்து எல்லாத்துக்கும் பிடிச்ச ஜாப் ஏன் எல்லாரும் ஆசைப்படுற டிசைட்னா என்ன அர்த்தம்? ஆசைன்னு சொல்லலாம். சரிங்களா? ஏன் வந்து ஆசைப்படுற ஜாபா வந்து இருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு கேள்வியா வச்சு என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஆன்சர் பார்த்தீங்கன்னா, இது வந்து பெனிஃபிட்ஸ். சரிங்களா? ஒருத்தர் ஐஏஎஸ் ஆயிட்டாரு, அதாவது ஐபிஎஸ் ஆயிட்டாரு, அந்த சர்வீஸ்க்குள்ள போயிட்டாரு, சிவில் சர்வீஸ்க்குள்ள வந்துட்டாரு அப்படின்னு சொன்னா, அதுல வந்து அவருக்கு என்னலாம் பெனிஃபிட் நன்மை, அவருக்கும் அவர் குடும்பத்துக்கும் என்ன நன்மை கிடைக்குதுங்கிறத பார்த்தாலே நமக்கு வந்து ஏன் வந்து எல்லாரும் அத ஆகணும்னு ஆசைப்படுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிரும்.
சரிங்களா? ஸோ பார்க்கலாமா அட்வான்டேஜ்? ஸோ பாருங்க. ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ். அட்வான்டேஜ்னா பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும். சேலரி பெனிஃபிட். உங்களுக்கு வந்து சேலரியோட விஷயங்கள் பின்னாடி நான் சொல்லுவேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து சேலரி பெனிஃபிட். அதுக்கப்புறம் சர்வீஸ் பெனிஃபிட். அதுல நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சர்வீஸ் பண்றதுக்கு வாய்ப்பாக அமையும். அது ஜாப் செக்யூரிட்டி. சரிங்களா? ஜாப் செக்யூரிட்டினா என்னது? உங்களுக்கு வந்து இப்பெல்லாம் ஐடி கம்பெனிக்கெல்லாம் வந்து லே ஆஃப்னு சொல்றாங்க. சரிங்களா? லே ஆஃப்னா வீட்டுக்கு அனுப்புறாங்க. சரிங்களா? நீங்க வந்து வேலை பார்த்தது போதும்ன்னு சொல்லிட்டு உடனடியா வந்து என்ன செய்வாங்க? அவங்களோட கம்பெனி நஷ்டத்துல போகுது. இல்ல அமெரிக்க கம்பெனி இருக்கும். அமெரிக்கால நஷ்டத்துல போகுது அப்படின்னு சொன்னா, இங்க எவன்டா புடிச்சு இழுத்துட்டு இருப்பான்? ஒரு 500 பேத்துக்கு வேலைய வந்து தூக்கி விட்டுருவாங்க. ஈவன் தோ நீங்க வந்து நல்லா சம்பாரிச்சு, நல்லா லாயலாவும், நல்லா இ இதா ஸ்கில்லாவும் இருந்தாலும் பட்சத்துல, உங்கள என்ன செய்வாங்க? லே ஆஃப் பண்ணிருவாங்க. வேலைய விட்டு சொல்லிருவாங்க. அவங்க நஷ்டத்துல வந்துச்சு. ஆனா இங்க ஐஏஎஸ்ல அந்த மாரிலாம் இல்ல. இப்ப உங்கள தூக்கணும் அப்படின்னு சொன்னா, அதுக்கு நெறைய ப்ராசஸ்லாம் இருக்கு. பிரசிடென்ட்டே கையெழுத்து போடணும். அந்த மாரி ஒரு விஷயம் இருக்கு. அது ஃபெசிலிட்டீஸ். உங்களுக்குன்னு தனிப்பட்ட முறையில் நெறைய விஷயங்கள வந்து கவர்ன்மெண்ட் புரொவைட் பண்ணுவாங்க. சரிங்களா? அடுத்து பென்ஷன் அண்ட் போஸ்ட் ரிட்டயர்மென்ட். சரிங்களா? உங்களுக்கு வந்து நீங்க சேலரில இருந்து சில விஷயத்த புடிச்சு வைப்பு, அதுல இருந்து உங்களுக்கு காசு தருவாங்க. அது இல்லாம வந்து நீங்க ரிட்டயர் ஆனாலுமே வந்து உங்கள வந்து கவர்ன்மெண்ட் வந்து நெறைய வேலைக்காக யூஸ் பண்ணிக்குவாங்க. காசோட சேர்த்தி. ட்ரிப்ஸ் அண்ட் டிப்ளோமேட்டிக் இம்யூனிட்டி. சரிங்களா? நீங்க வந்து அந்த சர்வீஸ்ல இருக்குமே வந்து வெளிநாட்டுக்குலாம் போவீங்க. கவர்ன்மென்ட்டோட செலவுல. அதே மாரி வெளிநாட்டுல போய் நீங்க என்ன பிரச்சனையில மாட்டிக்கிட்டாலுமே வந்து, அங்க இருக்கவங்க உங்கள அரெஸ்ட் பண்ண முடியாது. நீங்க என்ன பிரச்சனை இருந்தாலுமே. சரிங்களா? உங்க நாட்டுக்கு நீங்க ஈஸியா திரும்பி வந்துரலாம். சரிங்களா? சோ இந்த மாரி நெறைய விஷயங்கள் இதுல கிடைக்கிறதுனால தான், இந்த ஐஏஎஸ் வந்து எல்லாரும் ஆகணும். எல்லா பெத்தவங்களும் வந்து தன் பையன் வந்து ஐஏஎஸ் ஆகணுங்கிறது தான் ஒரு கனவா வந்து முன்னாடி வைப்பாங்க. சரிங்களா? பாருங்க ஃபர்ஸ்ட் சேலரி பெனிஃபிட். சரிங்களா? இது இங்க பார்த்தா உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் லெவல் சரிங்களா? இப்ப ஐஏஎஸ் ஆயிட்டீங்க. கிளியர் பண்ணிட்டீங்க. உள்ள போனோனயே வந்து உங்களுக்கு ரூ. 56,000 சம்பளம். புரிஞ்சுச்சுங்களா? இப்பல்லாம் வந்து வேலைக்கு போனாலே ரூ. 10,000 ஒரு 8,000 தான் சம்பளம் தராங்க. எந்த வேலை எடுத்தாலும். அது ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் ரூ. 20,000 போகும். அதுக்கப்புறம் படிப்படியா மேல போகும். ஐடினா ஒரு ரூ. 30 தருவாங்க. அதுக்கப்புறம் தான் மேல போகும். 50லாம் யாருக்குமே கிடைக்காது. சரிங்களா? உங்களுக்கு ஐடில கிடைச்சாலுமே வந்து அது நிரந்தரம் இல்ல. புரிஞ்சுச்சா? ஆனா இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் லெவலே நீங்க ஐஏஎஸ் ஆகி ஃபர்ஸ்ட் மாசமே வந்து வந்து உங்களுக்கு என்னது ரூ. 56,000 தருவாங்க. சரிங்களா? உங்களோட பேர் வந்து என்னது? சப் டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட் எஸ்டிஎம் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கனால ஃபர்ஸ்ட் லெவலோட பேரு எஸ்டிஎம். சப் டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதுல இருந்து ஒரு 5 வருஷம் அவங்களுக்கு கழிஞ்ச உடனே செகண்ட் லெவல்ல பாத்தீங்கன்னா 78,000 சம்பளம் தருவாங்க. இதுக்கு டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அப்படின்னு சொல்லிக்கலாம் இதுக்கு. சரிங்களா? அது அது அசிஸ்டன்ட் கலெக்டர், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். அதுக்கப்புறம் டிவிஷனல் கமிஷனர். சரிங்களா? சோ அந்த ஒரு டிவிஷனலுக்கு கமிஷனர் ரூ. 1,82,000. அடுத்து சீஃப் செக்ரட்டரி. அதாவது நம்ம ஐஏஎஸ் ஆஃபீசர் இருப்பாங்கல்ல, உங்களுக்கு சிஎம் பக்கத்துல இருப்பாங்க. சிஎம்மோட ஆலோசனை. இப்ப இங்கெல்லாம் இறையன்புலாம் இருந்தாங்கல்ல, ஸ்டாலின் பக்கத்துல. சோ அந்த மாரி ஒரு போஸ்டிங்க்கு ரூ. 2,25,000. அதுக்கு கேபினெட் செக்ரட்டரி ஆஃப் இந்தியா. பிஎம் மோடி கூட இருக்கவங்க. 2,50,000. இப்ப நம்மளுக்கே ஒரு ஹதீஸ் இருக்குல்ல. சோ இருக்கிறதே மிகப்பெரிய ஜிஹாத் என்னது ஜிஹாத் உங்களுக்கு? ஒரு கொடுங்கோலன அரசனுகிட்ட போய் வந்து நீ செய்யறது தப்புங்கிறது சொல்றது தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஜிஹாதுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சோ அப்படிங்கிற பட்சத்துல அவன் அவனுக்கு அவன்ட்ட போய் சொல்லணும். சரிங்களா? சாதாரண ரோட்ல போறவங்களோ, விவசாயம் பண்றவங்களோ, இவங்கலாம் போய் வந்து ஒரு அரசன்கிட்ட அதாவது இங்க ஒரு சிஎம் கிட்டயோ, இல்ல பிஎம் கிட்டயோ போய் நிக்க முடியுமா? நிக்க முடியாது. அதுவும் இல்லாம அவங்கள்ட்ட போய் நீங்க அட்வைஸ் பண்ணணும். நீங்க செய்றது இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் ரைட்டுன்னு சொல்லிட்டு. அப்ப வந்து சாதாரண சொன்னா கேட்க மாட்டாங்க. பொறுப்புல இருக்கவங்க சொன்னா தான் கேட்பாங்க. சோ அந்த ஹதீஸ நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும்னா என்ன செய்யணும்? இங்க வரைக்கும் போணும். சீஃப் செக்ரட்டரி, கேபினெட் செக்ரட்டரி வரை போணும். அப்பதான் என்ன செய்ய முடியும்? அந்த ஒரு அரசனுக்கோ, அந்த ஒரு அதிகாரத்துல இருக்கவங்களுக்கோ நம்ம என்ன செய்ய முடியும்? அட்வைஸ் பண்ண முடியும். புரியுதா? சோ இதுவே வந்து நம்ம ஹதீஸ இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஒரு வகை தான். சரிங்களா? நெறைய வழிகள்ல நெறைய விஷயங்கள் செய்யலாம். சரிங்களா? ஓகேவா? அடுத்து பாருங்க. சர்வீஸ் பெனிஃபிட். இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் பிரிங்ஸ் டு இன்டு எ டைரக்ட் சேனல் ஆஃப் கவர்ன்மென்ட் டிசிஷன் மேக்கிங் ப்ராசஸ். ஐஏஎஸ்ல பாத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து என்னது? உங்களே டைரக்ட்டா வந்து கவர்ன்மென்ட்டோட முடிவுகள்ல நீங்க ஒண்ணா இருப்பீங்க. சரிங்களா? கவர்ன்மென்ட்க்காக நீங்க முடிவெடுப்பீங்க. புரிஞ்சா? உங்களுக்காக முடிவு வைக்கிறத விட, ஒரு கவர்ன்மென்ட்க்காக நீங்க முடிவெடுப்பீங்க. யூ வில் பி ஒன் ஆஃப் த செயின்ஸ் இன் கமாண்ட். சரிங்களா? ஒரு விஷயம் நடக்குது அப்படி சொன்னா, அதுல நீங்க ஒண்ணா இருப்பீங்க. சரிங்களா? அது வந்து ஒரு இடத்துக்கு நீங்க ஒரு விஷயம் போய் சேரணும். அங்க ஒரு தண்ணி இதுக்கு ஓப்பன் பண்ணணும். தண்ணி டேங்க் ஓப்பன் பண்ணணும். இல்ல அங்க ஒரு வீடு கட்டி அடிக்கணும் அப்படின்னு சொன்னா, உங்கள ஆர்டர் இல்லாம அங்க எதுவுமே நடக்காது. சரிங்களா? தி ஆஃபீசர்ஸ் ஆர் தி ஒன்ஸ் ஃப்ரேமிங் பாலிசிஸ் விச் மேக் இந்தியா பில்டிங். சரிங்களா? இந்தியா பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அந்த வறுமை, இந்த சாதனைகள்லாம் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி யாரு இருக்கா? ஒரு ஐஏஎஸ் ஆஃபீசர் தான் இருப்பாங்க. மக்கள் செழிப்பா இருந்தாலே வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீசர் தான் பின்னாடி இருப்பாங்க. மக்கள் நல்லபடியா இருக்காங்கன்னா வந்து பாதுகாப்பா இருந்தாங்கன்னா பின்னாடி ஐஏஎஸ் ஆஃபீசர் தான் இருப்பாங்க. சரிங்களா? வெறும் வந்து பொலிடிக்ஸ் வந்து என்னது? ஒரு முகமா தான் இருக்கும் தவிர, உடம்பு என்னது? ஒரு ஐஏஎஸ் ஆஃபீசரா தான் இருக்கும். சரிங்களா?
இந்தியாவை கட்டமைக்கிறதே வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் சொல்றாங்க. த ரெஸ்பான்சிபிலிட்டி வில் பி ஹியூஜ் அண்ட் ஃபுல்ஃபில்லிங். சரிங்களா, வழக்கு நிறைவா இருக்கும், உங்களுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்கும் உங்களுக்கு. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த ஜாப் இஸ் ஃபுல்ஃபில்மென்ட் அண்ட் கன்டென்ஷன். இட் ப்ரொவைட்ஸ் த ஆஸ்பிரன்ஸ். சரிங்களா, மன நிறைவு, மன அமைதி உங்களுக்கு ரெண்டுமே இருக்கும். உங்களுக்கு ஒருத்தர் உங்களுக்கு நல்லது செஞ்சிருக்கோம் அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கு மன நிறைவு இருக்குமா? இதே ஒரு ஐடி கம்பெனில போய் வேலை செஞ்சு பாருங்க, காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் எரிச்சலா வரும். வீட்டுக்கு போனோம்னா வீட்டுல இருக்கவங்க கடிச்சு கொதறலாம் போல தோணும். சரிங்களா, ஆனா இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வயசானவங்க வருவாங்க, ஏழைகள் வருவாங்க, தாய்மார்கள் வருவாங்க. சரிங்களா, சோ இவங்களுக்கு எல்லாம் நீங்க உதவி செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா அவங்க எப்படி உங்களை பார்ப்பாங்க? புரிஞ்சுங்களா, ஒரு நன்றி உணர்வோட பார்ப்பாங்கல்ல, அதெல்லாம் வந்து இந்த வேலையில தான் கிடைக்கும். புரிஞ்சுங்களா? பாருங்க, இது பார்த்தா உங்களுக்கு தெரியும். சோ இது வந்து பிஎம் மோடி அவருங்க. இங்க இது வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். சரிங்களா, எலெக்ஷன் கமிஷனர் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. அதுல வந்து முக்கியமான ஆளு இதுதான். சோ இந்த டைம்ல வந்து இங்கெல்லாம் பிஎம்ஏ எந்திரிச்சு நிக்கிறாரு. அப்போ வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் உட்கார்ந்துட்டு அதை வாங்கணும். இதுதான் முறை. சரிங்களா, அது நாமினேஷனுக்காக வருவாங்க. அப்ப என்ன செய்யணும்? நாமினேஷன் பண்ணி இவர் உட்காரணும், அவர் எந்திரிச்சு நிக்கணும். சரிங்களா, இதுதான் முறை. சோ பிஎம்ஏ வந்து நிக்கிற அளவுக்கு அந்த ஒரு அதிகாரமும் பவர் யார்கிட்ட இருக்கு? ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் இருக்கு. சரிங்களா, அது ஜாப் செக்யூரிட்டி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. நீங்க எந்த விஷயம் செஞ்சாலும் தப்பான புரிஞ்சுக்கிட்டு வேலையை விட்டு தூப்பாங்க. இல்லைன்னா வந்து கம்பெனி நஷ்டத்துல போனாலும் வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. ஸோ ஆனா பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா நீங்க வந்து யாருக்கு லயபிள்னா பொறுப்பாளி பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு மட்டும் தான். சரிங்களா, இவரோட ஒரு ஆளா தான் உங்களை வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் பார்ப்பாங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயுமே. சரிங்களா, நீங்க நேரடி பொறுப்புதாரி யாரு? பிரசிடென்ட் தான். வேற யாருக்கும் பதில் சொல்லணும்னு அவசியமே இல்லை. நீங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஹார்ட்லி லூஸ் தேர் ஜாப். சரிங்களா, உங்களுக்கு எல்லாம் வேலைங்கிறது போகவே போகாது. எப்பயாச்சும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா வந்து மக்கள்கிட்ட வந்து நீங்க தப்பா நடந்துக்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல மட்டும்தான் உங்களுக்கு வேலைக்கு பறி போகும். தே ஹேவ் வெரி ஸ்ட்ரிக்ட் ப்ரொசீஜர் ஃபார் ரிமூவ் ஆன் ஆஃபீஸர். ஆஃபீஸர் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ப்ரொசீஜர் இருக்கும். அதே மாதிரி திஸ் ப்ராசஸ் இஸ் அண்டர்கோஸ் வெரி மேஜர் இன்கொயரிஸ் அண்ட் ப்ராசஸ் விச் ஹார்ட்லி ஈவன் டேக் பிளேஸ். சரிங்களா, நிறைய கேள்வி நிறைய விஷயங்களா இருக்கறனால இதை வந்து அதிகமா எடுத்துக்கவே மாட்டாங்க. சரிங்களா, ஸோ ஜாப் செக்யூரிட்டி இங்க கிடைக்கும் உங்களுக்கு. நீங்க ஒன் டைம் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா 65 வயசு வரைக்கும் உங்களுக்கு பணி நிரந்தரம் இருக்கும். அன்லஸ் நீங்களே வந்து ரிசைன் பண்ண தவிர. பாருங்க, இது வந்து ராம்நாத் கோவிந்த். சரிங்களா, ஸோ அவங்க வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் செலக்ட் ஆனவங்க. நீங்க நேரடியா வந்து விசிட் பண்ணலாம். ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆயிட்டீங்க அப்படின்னு சொன்னா இவங்களும் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ட்ரைனிஸ். சரிங்களா, அங்க ஃபங்க்ஷன்ல வந்து பிரசிடென்ட்டோட இன்டராக்ட் பண்ணலாம். நீங்க அந்த அளவுக்கு வந்து என்ன செய்யலாம், உங்களுக்கு ஒரு பவர் கான்சன்ட்ரேஷன் பக்கத்துல இருப்பீங்க நீங்க. ஃபெசிலிட்டிஸ் நீங்க ஐஏஎஸ் ஆயிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஒன்னுலாம் எங்கெல்லாம் கிடைக்கும்? நிமிஷம். ஓகே, ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர் ப்ரொவைட் வித் ரெசிடென்ஸ் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ். ரெசிடென்ஸ்னா வீடு. இப்போ ஒரு ஒரு பங்களா கொடுத்துருவாங்க உங்களுக்கு, ஹவுஸ் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி ஒரு டிரான்ஸ்போர்ட், அதாவது டிரான்ஸ்போர்ட் என்னது, உங்களுக்கு காரு ஏதாச்சும் ஒன்று தந்துருவாங்க உங்களுக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஆல் தேர் எக்ஸ்பென்சஸ், செலவு எல்லாமே வந்து யாருனால ஏற்றுக்கொள்ளப்படும்? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியானால ஏற்றுக்கொள்ளப்படும். போன் அப்படின்னு சொன்னா ஏற்றுக்கொள்ளப்படும். சரிங்களா, உங்களோட எல்லாமே வந்து யார் ஏத்துக்குவாங்க? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஏத்துக்குவாங்க. தே ஆர் அலௌட் ஒன் வெஹிக்கிள் அலாங் வித் சாஃபர். ஒரு டிரைவரோட சேர்த்து ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கு தந்துருவாங்க. நீ அது எப்பவுமே உங்க வீட்டுல தான் இருப்பாங்க. ஒரு டிரைவர் எப்பவுமே உங்க கூட தான் இருப்பாங்க. நீங்க எப்ப வேணாலும் என்ன செய்யலாம், வெளியே போகணும்னு சொன்னா அவர் வந்து வண்டி எடுத்துட்டு போறதுக்கு ரெடியா நிப்பாரு. தே மே ஆல்சோ கெட் செக்யூரிட்டி கார்ட்ஸ் டியூ டு தேர் ப்ரொஃபைல்ஸ். ஐஏஎஸ் ஆஃபீஸ்னால வெளியில வந்து உங்க வீட்டுக்கு வெளியில 2 ஆயுதம் ஏந்திய போலீஸா நிப்பாங்க உங்க பாதுகாப்புக்காக. ஏன்னா நீங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர்ல, அதனால இட் இஸ் ஈஸி டு பி இந்தியன் சிவில் சர்வன்ட் ஆஃப்டர் ஆல். சரிங்களா, ஸோ நம்மளுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, நமக்குன்னு ஒரு அங்கீகாரம் இருக்கு. The benefits is all your bills are borne by India's exchequer. உங்களோட எல்லா பில்லும், போன் பில் ஆகட்டும், உங்களுக்கு வந்து உங்களோட கரண்ட் பில்லு எல்லாமே வந்து யார் எடுத்துக்குவா? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து பே பண்ணிக்குவாங்க. ஆஃபீஸர்ஸ் அலாங் வித் ரெசிடென்ட்ஸ் கெட் குக்ஸ். அதெல்லாமே வந்து உங்களுக்குன்னு ஒரு குக்கிங் தனியா இருப்பாங்க ஆளுங்க. உங்களுக்கு சமைச்சு போறதுக்கு ஆளுங்க இருப்பாங்க. சர்வன்ட்ஸ், மெய்ட் சர்வன்ட்ஸ், வேலைக்காரங்க இருப்பாங்க. செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருப்பாங்க. தோட்டம் இருக்கும். எப்படியுமே பெரிய பங்களா தான் கொடுப்பாங்க. அதுல வந்து நம்ம வந்து ஆஃபிஷியல் ஒர்க் இருக்கும், பர்சனல் ஒர்க்கும் நம்ம பண்ணிக்கலாம். சரிங்களா, கார்டனர்ஸ், அதை சுத்தி வந்து பூங்காலாம் இருக்கும். அதை பாத்துக்கிறதுக்கும் ஆள் இருப்பாங்க. இப்ப எப்படி நம்ம எல்லாம் கனவு கூட நினைச்சு பார்த்துக்க மாட்டோம். ஒரு பங்களா சுத்தி நிறைய படத்துல தான் பார்த்திருப்போம் எல்லாருமே. சோ அதே மாதிரி ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆனீங்கன்னா, ஐஏஎஸ்னா அந்த 100 ரேங்க் 200 ரேங்க்ல வந்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இங்க பாருங்க. சோ பங்களா கொடுக்குறாங்களா? சோ இதுதான்.
அதே மாதிரி பின்னாடி இது வருவாங்க. இது சகாயம் ஐஏஎஸ், மக்களோட நேரடி தொடர்புல இருக்கலாம். சரிங்களா? இது ஐஏஎஸ் ஆபீசரோட ஒரு லைஃப் ஸ்டைலுங்கிறது. பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கலாம். அடுத்து பாருங்க, பென்ஷன் அண்ட் போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ். சிவில் சர்வன்ஸ் கெட் லைஃப் லாங் பென்ஷன். சரிங்களா? போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் ஃபெசிலிட்டி லைக் தே கேன் அப்பாயிண்டட் டு எ வேரியஸ் கமிஷன். ஹெட்ஸ் ஆர் த மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்பாயிண்ட் மெனி ஆஃபீஸர்ஸ். சரிங்களா? இப்பெல்லாம் நம்ம வந்து சாதாரண வேலைக்கு இருந்தோம் அப்படின்னு சொன்னா, வயசு ஒன்று 60 ஒரு 50 தாண்டாலே வந்து உங்களை வீட்டுல உட்கார வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் என்னது, நீங்க செல்லா காசா ஆயிடுவீங்க. சரிங்களா? ஆனா இங்க வந்து அப்படி இல்ல. ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமே வந்து உங்களோட சர்வீசஸ் வந்து என்னது, கவர்மெண்ட் எடுத்துக்குவாங்க. இப்ப நிறைய கமிட்டி எல்லாம் வைப்பாங்கல்ல. ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஆராய்ச்சி பண்றதுக்காக ஒரு கமிட்டி வைப்பாங்க. அந்த கமிட்டில ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் உள்ள இருப்பாங்க. சரிங்களா? இப்ப இருக்கும் போதும் வேலை இருக்கும். நீங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர் விட்டு வெளியே போனாலும் உங்களுக்கு வேலை இருக்கும். புரியுதா? They also sought after many companies who require the expertise of various position. உங்களுக்கு கவர்மெண்ட் மட்டும் இல்லாம பிரைவேட் கம்பெனிக்காரங்க கூப்பிடுவாங்க. ஏன்னா நீங்க கவர்மெண்ட்ல வந்து 30 வருஷம் வேலை செஞ்சிருப்பீங்க. உங்களுக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கும். சோ அதனால வந்து என்ன செய்வாங்க, நீங்க வந்தா மட்டும் போதும், நீங்க போர்ட் ஆஃப் டைரக்டரா இருந்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி உங்களை வந்து கூப்பிட்டு வச்சுவாங்க. அது சம்பளமும் தருவாங்க. சரிங்களா? மத்த எந்த வேலையிலும் வயசானவங்கன்னா தூக்கி வீச தான் பார்ப்பாங்க தவிர, இந்த வேலையில மட்டும் தான் உங்களுக்கு என்னது, உங்களோட நாலேஜ், உங்களோட வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு உங்களோட உயர்வு வந்து பல மடங்கு ஆகும். பாருங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர்னா உங்களுக்கு என்னது, இது கிடைக்கும், பிரைவேட் கம்பெனி ஜாப் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகி பிரைவேட் கம்பெனியில் போனவங்க பாருங்க. வினோத் ராய், இவர் வந்து என்னது, ஃபார்மர் கேக். சரிங்களா? கம்ப்யூட்டர் ஆடிட்டர் ஜெனரல் இருந்தவர். சரிங்களா? இப்போ வந்து எங்க இருக்காரு, அப்போலோ டயர்ஸ்ல வந்து ஒரு போர்ட் மெம்பரா இருக்காரு. தாமோதரன், 71 வயசு. இவர் செபில ஒர்க் பண்ணாரு. இப்ப பாத்தீங்கன்னா ஹீரோ மோட்டோகா, பைக்கான் இங்கெல்லாம் வந்து போர்ட் மெம்பரா இருக்காரு. எஸ் நாராயணன், ஃபார்மர் இசிஓ பிஎம் ஓட அட்வைசரா இருந்திருக்காரு. இப்ப அப்போலோல, டாபர் இந்தியா, கோத்ரேஜ் ப்ராடக்ட் எல்லாம் வந்து ஒரு இதா இருக்காரு, உங்களுக்கு தலைவரா இருக்காரு. அசோக் சாவ்லா, 67 வயசு. சிவில் ஏவியேஷன் பைனான்சியல் செக்ரட்டரியா இருந்திருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னா எஸ் பேங்க், ஜெட் ஏர்வேஸ் எல்லாத்துலயும் போர்ட் மெம்பரா இருக்காரு. அது மீரா சங்கர், 67 வயசு. இவர் அம்பாசிடரா இருந்தாங்க யுஎஸ், ஜெர்மனிக்கு. இப்ப பாத்தீங்கன்னா அதானி டிரான்ஸ்மிஷன்ல முக்கியமான பொறுப்புல இருக்காங்க. அடுத்து ஜி கே பிள்ளை, இவர் ஃபார்மர் ஹோம் செக்ரட்டரியா இருந்தவர். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதானி பர்கர் பெயின்ஸ் எல்லாத்துலயும் வந்து ஒரு போர்ட் மெம்பரா இருக்காரு. சரிங்களா? இதெல்லாம் வந்து எதனால உங்களுக்கு பாசிபிள், ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்னால வயசானாலும் உங்களை வந்து என்ன செய்வாங்க, அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்காக உங்க உள்ள வச்சுக்குவாங்க. இருக்கும் போதும் உங்களோட மதிப்பு இருக்கும், இல்லாத போதும் உங்க மதிப்பு இருக்கும். சரிங்களா? அதான் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜா பார்க்கப்படுது. பாருங்க, டிப்ளமேட்டிக் இம்யூனிட்டி. சரிங்களா? சாதாரணமா வந்து நீங்க வந்து என்னது, ஒரு ஃபிளைட் புக் பண்ணீங்க அப்படின்னா அது எடுக்கிறதுக்கு முன்னாடி 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்க என்னது போய் 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 உட்காந்துடணும். இமிகிரேஷன் அது விஷயம் எல்லாம் வந்து எடுத்து பார்ப்பாங்க. உங்களுக்கு போர்டிங்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ள விடுவாங்க. அதே மாதிரி நீங்க கொஞ்சம் லேட்டா போனாலுமே வந்து உங்களை வந்து ஃபிளைட் வந்து உங்களை விட்டுட்டு போயிடும். ஆனா இங்க வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர், நீங்க ஒரு அபிஷியல் விஷயமா நீங்க போறீங்க ஒரு இடத்துல அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க வரக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொன்னா அந்த பிளேனே வந்து நிறுத்தி வச்சிருவாங்க. அண்ணன் வர வரைக்கும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்ற மாதிரி என்ன செய்வாங்க, அந்த பிளேனே நிறுத்தி வச்சிருவாங்க. ஏன்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர் குட் டிலே தி பிளேன். எஸ் இட்ஸ் ட்ரூ, த ஃபிளைட் வுட் ஹேவ் டு வெயிட் ஃபார் ஹிம் டு சிட் இன் கேஸ் ஹி இஸ் லேட் இஃப் ஹி இஸ் அன் ஆஃபீஷியல் ட்ரிப். ஐஏஎஸ் ஆஃபீஸர் வராருங்கிற பட்சத்துல அந்த ஃபிளைட்டே அவங்களுக்காக வெயிட் பண்ணும். சரிங்களா? திஸ் இஸ் பெனிஃபிட் ஃப்ரம் பீயிங் சிவில் சர்வன்ட். டிப்ளமேட்டிக் இம்யூனிட்டி இஸ் another one of them. சரிங்களா? இப்போ என்னது, நீங்க அவுட் சைடு இந்தியா ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் ஆயிட்டீங்க, இந்தியன் ஃபாரின் சர்வீஸ்ல வெளியே போயிட்டு ஏதாச்சும் பிரச்சனை மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா யாருமே உங்களை அரெஸ்ட் பண்ண முடியாது. உங்களை வந்து என்ன செய்ய முடியும், நம்ம நாட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. சரிங்களா? நோ ஒன் கேன் அரெஸ்ட் யூ. சரிங்களா? இந்த அளவுக்கு உங்களுக்கு என்னது, அங்களோட டிப்ளமேட்டிக் இம்யூனிட்டி இருக்கும், பாதுகாப்பு இருக்கும். பாருங்க, இந்தியா இன்வைட் டு யுஎஸ் ஹர்ஷ்வர்தன் ஸ்ரிங்கா மீட் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப். இந்த மாதிரி அவங்க பிரசிடென்டா இருக்கும்போது இந்த மாதிரி பெரிய பெரிய யூஎஸோடது, யூகேயோடது, இந்த மாதிரி ஜப்பான், இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுகளோட நீங்க என்ன செய்யலாம், கான்டாக்ட்ல இருக்கலாம். புரிஞ்சா? அப்புறம் பாருங்க, இது அப்பா, இது மக. சரிங்களா? 2 பேருமே வந்து போலீஸ் ஆபீசர், கீழே ரேங்க், இது ஐபிஎஸ் ஆபீசர். சோ 2 பேரை பார்த்து சபையில சல்யூட் அடிக்கிறார். சோ எவ்வளவு ஒரு ஆனந்தமான ஒரு நிகழ்வு. அடுத்து அன்சார் ஷேக். சோ இவரோட கதை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இவர் வந்து இவர் அப்பாவுக்கு 3வது 4வது பையன். சரிங்களா? இவங்க அப்பா வந்து ஆட்டோ ஓட்டுற பையன் தான். சரிங்களா? சோ இவர் என்ன செஞ்சாரு, காலேஜ் படிக்கும் போதே, இப்ப நீங்க படிச்சிட்டு இருக்கீங்களா, இப்பவே என்ன செய்யறாரு, நான் ஐஏஎஸ் ஆகணும் முடிவு எடுத்துட்டாரு. சோ அப்ப இருந்தே ஒரு 3 வருஷம் உட்கார்ந்து படிச்சாரு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல காலேஜ் முடிச்சோன்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆயிட்டாரு. அந்த அளவுக்கு அந்த 3 வருஷத்தையும் வந்து படிக்கிறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காரு. இவர் தான் வந்து யங்கஸ்ட் முஸ்லிம்ஸ்ல வந்து யங்கஸ்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர். 21 வயசுல என்னமோ ஒண்ணு ஆயிட்டாரு. சரிங்களா? சோ இந்த மாதிரி நீ ஆகணும் அப்படின்னு சொன்னா உங்களாலையும் முடியும்.
அவரால் முடியாததால உங்களாலையும் முடிஞ்சிருக்கு. சரிங்களா? அவருனால முடிஞ்சது உங்களாலையும் முடியும். ஆனா நீங்க என்ன செய்யணும்? மனசுல அது வந்து ஒரு வைராக்கியமா எடுக்கணும். சரிங்களா? எடுத்து உங்களாலையும் முடியுங்கிற நம்பிக்கையோட நீங்க படிக்க உட்காரணும். அதுதான் டாக்டர் ஆதிலா அப்துல்லா. ஒரு பெண்ணா இருந்துட்டும் அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்களோட மத்த விஷயங்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டு, அவங்க என்ன செய்றாங்க? படிச்சு இந்த மாரி பெரிய ஆளானாங்க. மிஸ் இரா சிங்கல். சரிங்களா? பாருங்க இவங்க வந்து ஏதோ நோயால பாதிக்கப்பட்டுருக்காங்க. சிலரோசிஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நோயால. அது நோய் இருந்துச்சு அப்டி சொன்னா, இவங்க என்னது? ஆ 1 மணி நேரம் கூட நிக்க முடியாது அவங்கனால. இருந்தாலுமே வந்து இவங்க என்னது? படிச்சு 2014 என்னமோ படிச்சு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குனாங்க. நல்லா எழுதுறவங்களோட போட்டி போட்டு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குனாங்க. சோ நம்மளுக்கு கை கால்லாம் நல்லா தான் இருக்கு. நம்ம நல்லா தான் இருக்கோம். சோ இவங்கனாலே ஃபர்ஸ்ட் மார்க் இந்த மாரி விஷயங்கள் ஆகும்போது நம்மளால ஆகாம இருக்க முடியுமா? சரிங்களா? சோ நம்மளாலயும் முடியும். இவங்களலாம் பார்க்கும்போது நீங்க என்ன செய்யணும்? என்னாலயும் முடியணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் எடுத்து காட்டுறேன். ஏன்னா உங்களுக்கே உங்கள பத்தி வந்து ஒரு ஐஏஎஸ் படிக்கிறேனா? என்ன இது? நம்மளால முடியுமா? நம்ம சுத்தி முத்தி வந்து நீங்க என்ன பழகுனவங்களா? உங்க கீழ இருக்கவங்க உங்களுக்கு சமமா இருக்கவங்களா தான் இருப்பாங்க. இந்த மாரி இவங்களோடலாம் வந்து போகும்போது தான் இவங்கள மாரி ஆகணும்னு ஆசை வரும். சரிங்களா? ஓகேவாம்மா? அடுத்து கேம்போ ஹொன்னையா. சரிங்களா? இவர் வந்து கண்ணு தெரியாதவரு. சரிங்களா? இவங்க இவங்க மனைவி, இவங்க என்னது படிச்சு காமிப்பாங்க. இவங்க அப்படியே கண்ணுல மனசுல நினைச்சுட்டே இருப்பாங்க. 2 குழந்தையோட அப்பா. இருந்தாலுமே வந்து படிச்சு இங்க பாஸ் ஆயிட்டாரு. சரிங்களா? நம்மளுக்கு கண் நல்லா தான் இருக்கு. சோ நம்மளாலயும் முடியும். புரிஞ்சுங்களா? அடுத்து பாருங்க. அடுத்து வந்து இவங்களுக்கு முழுசா கண்ணு தெரியாது அவங்களுக்கு. சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் விஷுவலி சேலஞ்ச் வுமன் ஐஏஎஸ் ஆஃபீசர். ரஞ்சலி பாட்டில். புரிஞ்சுங்களா? சோ இந்த மாரி வந்து இவங்களெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கும் வந்து இது ஆகணுங்கிற ஒரு வந்து நியத்து நம்ம மனசுல வரணும். சரிங்களா? ஓகேவா? சோ உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து ஐஏஎஸ் பத்தி தெரியும்னு நெனைக்கிறேன். யுபிஎஸ்சி பத்தி வந்து ஏதாச்சும் டவுட் இருக்கா உங்களுக்கு? யுபிஎஸ்சி பத்தி ஏதாச்சும் டவுட் இருக்கா? அடுத்து நான் டிஎன்பிஎஸ்சி எடுக்கிறேன். யுபிஎஸ்சி பத்தி, ஐஏஎஸ் எக்ஸாம பத்தி ஏதாச்சும் டவுட் இருந்தா நீங்க என்ன செய்யலாம்? நீங்க இப்ப கேட்கலாம். கேட்கலாமா? டவுட்னால சார். ஓகே. டிஎன்பிஎஸ்சி போயிடலாமா? டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பத்தி பார்க்கலாமா? எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கா? ஒரு புத்துணர்ச்சி வருதா? நம்மளும் ஆகணும்னு சொல்லி ஒரு புத்துணர்ச்சி வருதா மனசுல? வருது சார். அடுத்து பாருங்க. அடுத்து பாருங்க. சோ அப்துல் கலாம் இவர பத்தி உங்களுக்கு தெரியும். ஏபிஜே அப்துல் கலாம். இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ட்ரீம் கனவுங்கிறது ட்ரீம் இஸ் நாட் தட் விச் யூ சீ வைல் ஸ்லீப்பிங். கனவுங்கிறது நீங்க தூக்கத்துல பாக்குறது இல்ல. இட் இஸ் சம்திங் தட் டஸ் நாட் லெட் யூ ஸ்லீப். அது அது வந்து ட்ரீம்ங்கிறது உங்களை வந்து தூங்கவே விடாது. சரிங்களா? அதுதான் வந்து உண்மையான ட்ரீம்னு சொல்றாங்க. புரிஞ்சுங்களா? கனவு வந்து கனவு காணுங்கள் இவன் சொன்னது உங்களை வந்து இந்த மாதிரி பெரிய அதிகாரத்தை நோக்கி வரக்காகவும் பெரிய ஆசை வைக்கிறதுக்காக தான். சரிங்களா? பாருங்க. சோ எதுக்காக கவர்மெண்ட் எக்ஸாம் 4 பீக்காக நம்ம வந்து என்ன செய்யறோம்? கவர்மெண்ட் எக்ஸாம் போவோம். 1 பவர், 2 ப்ராஸ்பெரிட்டி செழுமை, 3 வந்து பிரைட் பெருமை, 4 வந்து பெர்மனன்ட்டா அது இருக்கும் உங்களுக்கு கடைசி வரைக்கும். புரிஞ்சுங்களா? இதுக்காக தான் இது இருக்கு. சோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னது கம்பைன்ட் சிவில் சர்வீஸ்னு சொல்லுவாங்க. குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 3, குரூப் 4 இப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா அந்தந்த துறைக்கு ஏத்த மாதிரி நீங்க ஹார்டிகல்ச்சர் இந்த அக்ரிகல்ச்சர் பத்தி பாத்தீங்கன்னா அது அவங்களுக்கு தனியா இருக்கு. இன்ஜினியரிங் படிச்சீங்கன்னா இன்ஜினியரிங்க்கு, சிவில் இன்ஜினியரிங் படிச்சீங்கன்னா இதுக்கு. இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில எக்ஸாம் இருக்கு. இது வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாமும் இருக்கு. சரிங்களா? இப்போ வந்து இதுக்கு ஃபர்ஸ்ட் யுபிஎஸ்சி எக்ஸாம் நடத்துற ஐஏஎஸ்
சரிங்களா? சிவில் சர்வீஸ் எக்ஸாம் இவங்க. அதுக்கப்புறம் தான் கீழே தான் குரூப் 1 குரூப் 2ல வரும். ஃபர்ஸ்ட் யூபிஎஸ்சி. இதுல ஐஏஎஸ் ஆயிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட்ல யூபிஎஸ்சி எழுதிங்கன்னா ஐஏஎஸ், இல்ல அப்படின்னு சொன்னா இதுல வந்து ஆயிட்டீங்கன்னா சப் கலெக்டரா மாறுவீங்க. அப்புறம் ஒரு 10 வருஷம் ஒரு 15 வருஷம் கழிச்சு தான் வந்து நீங்க ஐஏஎஸ் ஆபீசர் ஆகுவீங்க. ஆனா இங்க பாஸ் ஆனா தமிழ்நாட்டுக்குள்ளேயே உங்களுக்கு வேலை கிடைக்கும். அங்க தமிழ்நாட்டிலயும் கிடைக்கலாம், வெளியூர்லயும் கிடைக்கலாம். புரியுதா? சோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தமிழ் டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் குரூப் 1, 2, 2A இதுக்கு எல்லாத்துக்கும் டிகிரி முடிச்சிருக்கணும். குரூப் 4 பாத்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் தான். குரூப் 3ன்னு ஒன்னு இருக்கு, அது 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற மாதிரி இருக்கணும். சரிங்களா? சோ ஒவ்வொரு கேட்டகரியே இருக்கும். குரூப் 4ல வந்து 20,000 ரூபாய் சம்பளம் இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? இது வந்து ஒரு 30,000 ரூபாய் இருக்கும். இது வந்து 40,000 ரூபாய், இது வந்து ஒரு 45,000 ரூபாய் அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? சோ இந்த அளவுக்கு உங்க சம்பளத்தோட தான் இங்க வந்து தமிழ்நாடு லெவல் டிஎன்பிஎஸ்சிலயும் எக்ஸாம்ஸ் இருக்கு. இப்ப குரூப் 1ல பாத்தீங்கன்னா 21ல இருந்து 32 வயசு, 21 வயசுல இருந்து, அதுவும் யூபிஎஸ்சி வந்து 21 வயசுல இருந்து 32 வயசு தான். நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா முஸ்லிம்ஸ்க்கு 5 இயர்ஸ் இங்க இருக்கு. அங்க வந்து உங்களுக்கு 6 இயர்ஸ் பக்கம் இருக்கு உங்களுக்கு. இங்க வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் ஃபார் கமர்ஷியல் டாக்ஸ் எக்ஸ்ட்ரா 1 இயர். சரிங்களா? அப்படி குரூப் 2, 2A இவங்களுக்கு வந்து நோ அப்பர் ஏஜ் லிமிட். எந்த வயசுல வேணா எழுதிக்கலாம். மினிமம் வந்து 18 வயசு தாண்டி இருக்கணும். அட்டம்ஸ் எவ்வளவு அட்டம்ஸ் வேணா கொடுக்கலாம். விஏவுக்கு வந்து 40 வயசு, ரிசர்வ்டுக்கு 30 வந்து 60. ஸோ இந்த மாதிரி. ஸோ குரூப் 4ல பாத்தீங்கன்னா விஏஓ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர், ஜிஏனா ஜூனியர் அசிஸ்டன்ட், டைபிஸ்ட், ஸ்டெனோ டைபிஸ்ட் இதெல்லாம் இருக்கும். வருஷம் ஒரு 10,000 வேகன்சி போடுவாங்க. இந்த தடவை 6,000 வேகன்சி போட்டிருக்காங்க. குரூப் 3ல பாத்தீங்கன்னா ஸ்டோர் கீப்பர், அசிஸ்டன்ட், சூப்பர்வைசர், ஜூனியர் இன்ஸ்பெக்டர், ஸ்டேஷன் ஃபயர் ஆஃபீஸர் இதெல்லாமே இருக்கு உங்களுக்கு. இதெல்லாம் உங்களுக்கு பின்னாடி நான் தந்துறேன். குரூப் 2, 2Aல என்னெல்லாம் போஸ்டிங் சொல்லிட்டு. இப்ப குரூப் 1ல பாருங்க. குரூப் 1ல வந்து பாஸ் ஆனீங்க அப்படின்னா டெப்டி கலெக்டர் டிசி, டிஎஸ்பி டெப்டி சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ், அசிஸ்டன்ட் கமிஷனர் ஏசி, டெபுட்டி ரெஜிஸ்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட், டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் இதெல்லாம் போஸ்டிங்கா உங்களுக்கு கிடைக்கும். புரிஞ்சா? குரூப் 1ல சேலரி பாத்தீங்கன்னா அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எல்லாத்துலயுமே வந்து ஒரு 45, 50 கிட்ட கிடைக்கும். இதுல இங்கேயும் பிலிம்ஸ் இருக்கு, மெயின்ஸ் இருக்கு, பர்சனல் டெஸ்ட் இருக்கு. அதே தான் இங்கேயும். இங்க என்ன பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஜெக்ட் அங்க வந்து உங்களுக்கு ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, எக்கனாமி, பாலிட்டி, என்விரான்மெண்ட். சரிங்களா? சோ இந்த மாதிரி 5 சப்ஜெக்ட் பிளஸ் வந்து சொசைட்டி, இன்டர்னல் செக்யூரிட்டி அதெல்லாம் இருக்கும். நான் உங்களுக்கு தனியா அனுப்புறேன் சிலபஸ். இங்க ஜெனரல் சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், ஹிஸ்டரி, ஐஎன்எம், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், ஜியோகிராஃபி, எக்கனாமி, பாலிட்டி, யூனிட் 8, தமிழ்நாடு கல்ச்சர், யூனிட் 9, அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தமிழ்நாடு, ஆப்டிடியூட் இதெல்லாம் இங்க இருக்கும். ஸோ இதெல்லாம் படிச்சீங்கன்னா நீங்க இருக்கலாம். ஸோ இங்க எப்படிலாம் படிக்கலாம் அப்படின்னு சொன்னா அங்க நம்ம கன்வென்ஷனல் சோர்ஸ், சமச்சீர் கல்வி புக் இருக்கும், ஓல்டு கன்ஸ்டியூஷன் பேப்பர் இருக்கும், நியூஸ் பேப்பர், கவர்மெண்ட் வெப்சைட், பட்ஜெட், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இதெல்லாம் படிச்சீங்கன்னா இதாகும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ அங்கேயும் நான் உங்களுக்கு சோர்ஸ் எல்லாம் சொல்லுவேன். நானே கிளாஸும் எடுக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அதனால உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஹவு டு ஸ்டடி பாத்தீங்கன்னா 16 மணி நேரம்லாம் படிக்க தேவையில்லை. இப்ப நீங்க மாசத்துல படிக்கிறீங்க, உங்களுக்கு வந்து காலேஜ் போக இருக்கிற மணி நேரத்துல வந்து டெய்லி வந்து ஒரு ½ அன் அவர் இதுக்குன்னு ஒதுக்குங்க. நம்ம வாரத்துல 2 நாள் உங்களுக்கு 2 ஹவர்ஸ் கிளாஸ் எடுப்பேன் நான். அதை வந்து டெய்லி ½ அன் அவர் ரிவிஷன் பண்ணுங்க. அடுத்த வாரம் வரக்குள்ள உங்களுக்குள்ளேயே சொல்லி பாத்துக்குங்க. இப்ப எல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யலாம், ஈஸியா வந்து என்ன செய்யலாம், இதுவும் மனப்பாடம் பண்ணலாம். ஏன்னா சிறு சேமிக்கணும்னு சொல்லுவாங்கல்ல. சோ இந்த மாதிரி சின்ன சின்னதா கொஞ்சம் கொஞ்சமா படிக்கிற மூலியமா நம்மளால பெரிய லெவல்ல அச்சீவ் பண்ண முடியும். இதெல்லாம் நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகேமா? சோ ஏதாச்சும் டவுட் இருக்கா டிஎன்பிசி? சோ இதுல வந்து போன வருஷம் எங்க கிளாஸ் அட்டன் பண்ணவங்க யார் யாரு கையை தூக்குங்க. போன வருஷம் நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணவங்க. ஓகே, 1, 2, 3 பேரா? ஓகே 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 ஓகே. மிச்சவங்கலாம் வந்து புதுசு தான். சரிங்களா? ஸோ போன வருஷம் ஸ்டார்டிங்ல எல்லாரும் அட்டன் பண்ணாங்க சார். ஓகே, ஸ்டார்டிங்னா இது இந்த லெக்சர். அப்புறம் வந்து ஹிஸ்டரி அட்டன் பண்ணாங்களா? ஹிஸ்டரி ஒவ்வொரு கிளாஸ் ஹிஸ்டரி அட்டன் அட்டன் ஒவ்வொரு கிளாஸ் ஹிஸ்டரி அட்டன் 2 பண்ணிருப்பாங்க. கிளாஸ் ஹிஸ்டரி 2 கிளாஸ் அட்டன் பண்ணாங்க சார். ஓகே ஓகே. அப்புறம் வந்து எக்கனாமி அட்டன் பண்ணிருப்பாங்கல்ல? எக்கனாமி அட்டன் பண்ணாங்களா? ஜியோகிராஃபி அட்டன் பண்ணாங்களா சார்?
ஓகே. ஜியோகிராஃபி அட்டெண்ட் பண்ணாங்க. ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி ஆ. அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆமா ஓகே, சார். ஓகே, ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து அதோட இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்தே எடுக்க ஆரம்பிச்சிடுறேன். கொஞ்சம் ஸ்பீடாவும் ஓகே. போலாம், கொஞ்சம் இதாவும் இருக்கும். நான் ஆ உங்களுக்கு பிபிடில வந்து புக்கா போட்டு அசரத்துல குடுத்துறேன் நானு. அத நீங்க வாங்கி ரெஃபரன்ஸ் பண்ணிக்கங்க. அவர்ட்ட நான் பேசியிருக்கேன் நானு. அத ஆ ரெஃபரன்ஸ் பண்ணிக்கங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் அதுல இருந்து நோட்ஸ் எடுக்கிறதாலும் சரி. இப்போதைக்கு வந்து நீங்க கவனிச்சுக்கங்க. சரிங்களா? ஸோ ஓகே சார். ஒரு நிமிஷம். ஆ. இப்ப எத்தனை மணி வரைக்கும் கிளாஸ் சொல்லியிருக்காங்க? 4:00 4:30? 4:30. ஓகே, 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 ஓகே. 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 ஸோ நம்ம ஹிஸ்டரியோட ரிவிஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? கொஞ்சம் ஸ்பீடா போறேன் நானு. கொஞ்சம் உங்களுக்கு ரிவிஷன் பண்ண மாரி இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ ப்ரீ ஹிஸ்டரி நம்ம பார்த்தோமா? சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு ஹிஸ்டரி என்னன்னா ஒரு மாடல் இருக்கும். அது தேவை இருக்காது உங்களுக்கு. சரிங்களா? ஸோ ஹிஸ்டரினா ப்ரீ ஹிஸ்டரினா என்னது? ஆரம்ப காலத்துல ஹிஸ்டரி. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஹிஸ்டரிய பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, சோர்ஸ் ஆஃப் ஹிஸ்டரில இருந்து பார்த்தா கொஞ்சம் கரெக்ட்டா இருக்கும். ஓகே. சோர்ஸ் ஆஃப் ஹிஸ்டரி. பொதுவா வந்து நம்மளுக்கு ஹிஸ்டரிய படிக்கணும் அப்படின்னு சொன்னா, எங்க இருந்து படிக்கணும் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. சரிங்களா? எத வச்சு படிக்கணும்? ஃபர்ஸ்ட் வந்து ஆர்க்கியாலஜிக்கல் வச்சு படிக்கலாம். ஆர்க்கியாலஜிக்கல்னா என்னது உங்களுக்கு? மண்ண தோண்டி பார்க்கிற மூலியமாக. மண்ண தோண்டி பார்த்தா என்னலாம் கிடைக்கும் உங்களுக்கு? காயின் கிடைக்குமா? அதுக்கப்புறம் மண்ணுக்கடியில் புதைஞ்சிருக்கிற ஒரு கட்டடம் கிடைக்குமா? அத மானுமெண்ட்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்னது? பொருட்கள் கிடைக்கும். மண்ணுக்கு அடியில இருக்கக்கூடிய ஆர்டிஃபேக்ட்ஸ், ஆப்ஜெக்ட். அதுக்கப்புறம் இன்ஸ்கிரிப்ஷன் செப்புத் தகடுகள்னு சொல்லுவாங்க. தகடுல வந்து அந்த எந்த மன்னரு, என்ன பண்ணியிருக்காரு அதெல்லாம் எழுதியிருக்கும். அதுக்கப்புறம் மண்டையோட எலும்பு, செத்தவங்களோடது. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம ஆராய்ச்சி பண்ணோம் அப்படின்னு சொன்னா, அந்த காலத்துல மக்களோட பொருளாதாரம், அப்புறம் வந்து எக்கனாமி, உங்களுக்கு பாலிட்டி இந்த மாரி நெறைய விஷயங்கள் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் லிட்டரரி சோர்சஸ். அ அதாவது ரிலிஜியஸ். அந்த காலத்துல மகாபாரதம் எல்லாம் இருக்குல்ல. சரிங்களா? சோ அந்த காலத்தோட அ புத்தகங்கள வச்சு நம்ம படிக்கிற மூலியமாவும், அந்த மக்களோட பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஹிஸ்டரி பத்தி தெரிஞ்சுக்கலாம். இதுல வந்து ஹிந்து லிட்டரேச்சர் இருக்கும். புத்திஸ்ட் லிட்டரேச்சர் இருக்கு. ஜெயின் லிட்டரேச்சர் இருக்கு. ஏன்னா அந்த காலத்துல ஃபர்ஸ்ட் வந்து என்னது பிராமணர்கள் இது இருந்துச்சு. அதுக்கப்புறம் மாணவர்களுக்கு எதிர்த்து அ ஜெயினிசம் வந்துச்சு. அதுக்கப்புறம் புத்திசம் வந்துச்சு. சரிங்களா? சோ இதுக்கெல்லாம் நூட்கள் இருக்கு.
அந்த நூட்கள் படிக்கிற மூலியமாக அந்த மக்களோட வரலாறு புரிஞ்சுக்கலாம். அடுத்து செக்குலர், சரிங்களா, பொதுவானதாக. டிராவலர்ஸ் மெமோரிஸ், அதாவது டிராவலர்ஸ், அதாவது வழிப்போக்கர்கள் இருக்காங்களே, ஒவ்வொரு நாடா போவாங்க. அவங்க என்ன செய்வாங்க, ஒவ்வொரு நாட்டோட போகும்போதும் அதோட இது எழுதி வச்சுக்குவாங்க. சரிங்களா, அது டிராவலர்ஸ் மெமோரிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது பயோகிராபிஸ், சுயசரிதை, சரிங்களா, பெரிய பெரிய மன்னர்களோட சுயசரிதை எல்லாம் இருக்கும். சரிங்களா, மத்தவங்க இதுனா ஆட்டோ பயோகிராபின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, சோ இதெல்லாம் வந்து பாக்குற மூலியமாக அந்த மக்களோட வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பிளேஸ், டிராமாஸ், போயம்ஸ், இது மூலியமாகவும் தெரிஞ்சுக்கலாம். அது ட்ரீட்டிஸ், உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையில் நிறைய விஷயம் எழுதியிருப்பாங்க. இந்த மன்னனுக்கும் இந்த மன்னனுக்கும் சண்டை வந்துச்சு, இந்த மன்னன் தோத்துட்டான், இந்த இடத்த வந்து நம்ம இந்த மன்னனுக்கு கொடுத்துட்டோம், அப்படிங்கிற பட்சத்துல அந்த இடத்துல என்ன நடந்திருக்குங்கிறது நமக்கு தெரியும். இதெல்லாம் பாக்குற மூலியமா நமக்கு என்ன செய்யறோம், ஹிஸ்டரியை வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, சோ அடுத்து வந்து ஹிஸ்டரி வந்து என்ன செய்யறாங்க, ப்ரீ ஹிஸ்டரி, புரோட்டோ ஹிஸ்டரி, ஹிஸ்டாரிக் பீரியடா பிரிக்கலாம். ப்ரீ ஹிஸ்டரி அப்படின்னா அதுல வந்து என்னது, ரைட்டிங் வந்து எழுத படிக்க தெரியாது. அதனால வந்து யாரும் எழுத்துல வந்து எதுவும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்குவாங்க. சோ அப்ப எதுல வச்சு பார்க்க முடியும், குழி தோண்டி தான் பார்க்க முடியும். குழி தோண்டினா என்ன கிடைக்கும், ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் தான் கிடைக்கும். ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ்னா இதெல்லாம் தான் கிடைக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் வச்சு பார்த்து நம்ம கண்டுபிடிக்கிறது ப்ரீ ஹிஸ்டரி. சரிங்களா, சோ இதெல்லாம் வச்சு பார்த்தா கிடைக்கும். எக்ஸாம்பிள் ஸ்டோன் ஏஜ், மெட்டல் ஏஜ். இந்த காலத்துல மக்கள் வந்து என்னது, ஆடியும் பாதியா இருக்கும், எழுதவும் தெரியாது, எதுவும் தெரியாது. அவங்க வச்சிருக்கிற யூஸ் பண்ணி வச்சுதான் வந்து பண்ண முடியும். பெரிய கூர்மையான ஆயுதங்களா இருந்துச்சுன்னா அவன் பெரிய வேட்டைக்காரன்டா, அந்த காலத்துல நல்ல வேட்டையாடுறவங்களா இருக்காங்கடா அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கலாம். அப்புறம் வந்து மெட்டல் ஏஜ், அந்த காயின்ஸ் இந்த மாதிரி வச்சிருந்தாங்கன்னா அப்படின்னு சொன்னா, ஓகே இவங்களுக்கு இனி கொஞ்சம் அறிவு வளர்ந்துருக்காட்டுருக்கு அப்படிங்கறனால மெட்டல் ஏஜ்னு சொல்லலாம். அடுத்து புரோட்டோ ஹிஸ்டரி. இங்க வந்து எழுத தெரியும், ஆனா அவங்க என்ன எழுதியிருக்காங்கிறது நம்மளுக்கு தெரியாது, டிசிஃபர்ட். அது வந்து நம்மளுக்கு வந்து பிரிச்சு பார்க்க முடியாது நம்மளால. சரிங்களா, அதே மாதிரி அந்த புதிரை வந்து நம்ம வந்து முடிக்க தெரியாது. கிளாசிக் எக்ஸாம் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். சரிங்களா, ஐவிசி, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் என்னது, இந்த மாதிரி எழுத்து வடிவம் அவங்களுக்கு இருக்கு, ஆனா அது என்ன எழுதியிருக்காங்கன்னு நமக்கு புரிய மாட்டேங்குது. சரிங்களா, சோ இந்த சிவிலைசேஷனை பிரான்ஸ் ஏஜ்னு சொல்லுவாங்க. ஏன்னா பிரான்ஸ், வெண்கலம் வந்து அதிகமா யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த காலகட்டத்துல. அது ஹிஸ்டாரிக் பீரியட், ரைட்டிங் வாஸ் நான் அண்ட் டெசிஃபர்ட். இங்க எழுதவும் தெரியும், படிக்கவும் தெரியும், அது என்னங்கிறது நம்மளுக்கும் வழங்கும். சரிங்களா, அதனால ஹிஸ்டாரிக் பீரியட்னு சொல்லுவாங்க. ஸோ ஹிஸ்டாரிக் பீரியட்ல தான் அது ரெக்கார்ட் இருக்கும். ப்ரீ ஹிஸ்டாரி, புரோட்டோ ஹிஸ்டாரி. ப்ரீ ஹிஸ்டாரியில ரெக்கார்டே இல்ல, புரோட்டோ ஹிஸ்டரியில ரெக்கார்டு இருக்கு, ஆனா நமக்கு படிக்க தெரியாது. ஹிஸ்டாரிக் பீரியட்ல தான் வந்து அவன் எழுதுனதும் நமக்கு படிக்க தெரியும், ரெக்கார்டும் மெயின்டைன் பண்ணி வச்சிருப்பான். இதுதான் பிகினிங் ஆஃப் ஆரியன் சிவிலைசேஷன், வேதிக் ஏஜ், அயன் ஏஜ்லாம் சொல்லுவாங்க. இது இப்ப வரைக்கும் இருக்கக்கூடியதான் ஹிஸ்டாரிக் பீரியட் தான். புரிஞ்சா? சோ இப்ப என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படி சொன்னா, உங்களுக்கு என்ன சொன்ன, ப்ரீ ஹிஸ்டாரி, பீரியட் ரிட்டன் பிஃபோர் த ரிட்டன் ஏஜ், ஸ்டோன் ஏஜ், மெட்டல் ஏஜ் ஃபர்ஸ்ட் சாப்டர். புரோட்டோ ஹிஸ்டரியில ஐவிசி, இந்தியன் வேலி சிவிலைசேஷன். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, ஆரியன் இன்வேஷன் நடந்துச்சு, ஆரியர்கள் உள்ள வந்தாங்க. அப்ப உள்ள வந்தோம்னா இது வேதிக் ஏஜா மாறுச்சு, 1500 இருந்து 500 பிசி. என்ன சொன்ன உங்களுக்கு, முன்னாடி வந்து கம்மி அதிகமாயிட்டு உங்களுக்கு வந்து கம்மியாயிட்டு வரும். இப்போ வந்து 2000, 2000, 2100 அப்படின்னு போகுதா மேல, அதிகமாயிட்டு போகுது. முன்னாடி கம்மியாயிட்டு வரும். சரிங்களா, வேதிக் ஏஜ்ல பாத்தீங்கன்னா ஏர்லி வேதிக் ஏஜ், லேட்டர் வேதிக் ஏஜ் ரெண்டா பிரிக்கலாம். சரிங்களா, அடுத்து மகாஜனபதாஸ். சோ இவங்களுக்கு அப்புறம் வந்து வந்ததுதான் மகாஜனபதாஸ். இங்க என்னது, டெரிட்டோரியல் எக்ஸ்பேன்ஷன். அவங்க இடம் எல்லாம் வந்து விரிவாக்கப்படப்பட்டுச்சு. சரிங்களா, அது மகாஜனத்துக்கு அப்புறம் மகதா ஒரு எம்பையர் வந்துருச்சு. அதுல மகதால வந்ததா நந்த டைனாசிட்டி, மௌரியன் டைனாசிட்டி எல்லாமே. சரிங்களா, அதுக்கு நடுவுல தான் வந்து அலெக்சாண்டர் இன்வேஷன், வெளியூர்ல இருந்து கிரீக்ல இருந்து என்னது, அலெக்சாண்டர் பாபிலோன்ல இருந்து அலெக்சாண்டர் உள்ள வந்தார். அதுக்கப்புறம் தான் இங்க பாத்தீங்கன்னா இந்த டைம் வந்து சங்கம் ஏஜ், நம்ம சவுத் இந்தியால சோழா, சேரா, பாண்டியா இந்த சைடு இருக்காங்க. அதுக்கப்புறம் மயூரியன் டைனாசிட்டி, அப்புறம் ஃபாரின் இன்வேஷன் குப்தா டைனாசிட்டி, அப்புறம் ஹுன் இன்வேஷன் பசுபதி டைனாசிட்டி. ஃபாரின் இன்வேஷன் இந்த டைம் நடக்கும், இந்த இடையில பட்டதுல அது குஷான் எம்பையர் வந்துச்சு. சாத்வஹானாஸ் ஏதோ ஃபாரினர் இன்வேஷன், வெளியில இருந்து வந்தனால அவங்களால குஷான் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் சாளுக்கியாஸ், பல்லவாஸ் எல்லாம் வந்தாங்க. சரிங்களா, குப்தாவோட மௌரிகாஸ், வகடகாஸ், கடம்பாஸ் எல்லாமே. இதுதான் அது. அதுக்கப்புறம் ரிலீஜியன் பிலாசபி வச்சு படிக்கலாம். ஓகேவா, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ப்ரீ ஹிஸ்டாரி, ஸ்டோன் ஏஜ், மெட்டல் ஏஜ். ஸ்டோன் ஏஜ் பேலியோலித்திக் பீரியட், மீசோலித்திக் பீரியட், நியோலித்திக் பீரியடா மூணா பிரிக்கலாம். சரிங்களா,
பேலியோலித்திக் பீரியட், லோயர் பேலியோலித்திக் பீரியட், மிட் பேலியோலித்திக் பீரியட், அப்பர் பேலியோலித்திக் பீரியட். அவங்களால ரிவைஸ் பண்ண முடியுதா? நம்மளால நடத்துனது உங்களுக்கு ரிவைஸ் பண்ண முடியுதா அவங்களால? சொல்லுங்க. முடியும் சார். ஓகே. அடுத்து மெட்டல் ஏஜ். மெட்டல் ஏஜ்னா சால்கோலித்திக் பீரியட், காப்பர் ஏஜ்னு சொல்லுவாங்க இத. அது பிரான்ஸ் ஏஜ், அதாவது வெண்கலம் ஏஜ். அப்புறம் அயன் கண்டுபிடிச்சா அயன் ஏஜ். சரிங்களா? உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் காப்பர் தான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. செகண்ட் பிரான்ஸ், மூணாவது அயன். சரிங்களா? சோ இந்த வரிசைப்படி வந்து உங்களுக்கு வருது. ஆர்கியாலஜிக்கல்ல வந்து எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. மரணம் தோண்டும் போது ஹார்ன்ஸ் அண்ட் போன்ஸ் ஆஃப் அனிமல், எலும்பு கூடு கிடைக்கும். டூல்ஸ் மேட் ஆஃப் ஸ்டோன்ஸ், ஸ்டோன்ஸ் மூலியமா கூட கற்கால இதெல்லாம் கிடைக்கும். ரூயின்ஸ், அழிஞ்சு போன பொருட்கள். சரிங்களா? பெயிண்டிங்ஸ், அவங்க வந்து சும்மா இருக்கும்போது வரைஞ்சு வச்சிருப்பாங்க அது. அது மண்டையோடு இதெல்லாம் வச்சு நம்ம வந்து செட் பண்ணலாம். ஸோ பொதுவா வந்து நம்மளுக்கு அந்த ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ரேடியோ கார்பன் டேட்டிங் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து என்ன ஆகும், ஒரு பொருள்ல வந்து கார்பன் வந்து எப்பவுமே இருக்கும். இப்ப நம்ம உடம்புலயும் கார்பன் இருக்கும். எந்த பொருளா இருந்தாலும் சரி, அது வந்து கார்பன் இருக்கும் இதுல. சரிங்களா? சோ அந்த கார்பன் வந்து எவ்ளோ நம்ம செத்தாலுமே வந்து அந்த கார்பன் நம்மள இருந்து வெளியாயிட்டே வரும். சரிங்களா? இப்போ உங்க நீங்க வந்து வீட்ல இருந்து கிளம்பும்போது ஒரு வாட்டர் கேன் எடுக்குறீங்க. சரிங்களா? வாட்டர் கேன் ஃபுல்லா தண்ணி இருக்கு. சரிங்களா? ஆனா மூடி வந்து மூடல நீங்க. விட்டுட்டீங்க. இப்ப பேக்கோட சைடுல சொருகி வச்சிருக்கீங்க இத. சரிங்களா? இப்போ நடந்து போறீங்க. பேக்க மாட்டிட்டு நீங்க நடந்து போறீங்க. சரிங்களா? அப்ப என்ன ஆகும் உங்களுக்கு? நீங்க ஸ்கூல் வந்து சேரும்போது அந்த வாட்டர் பாட்டில் என்ன ஆகும்? பாதியா மாறிருமா? ஏன்னா தண்ணி வந்து கம்மியாயிரும். ஏன்னா நீங்க அவ்வளவு தூரம் நடக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா சிந்தி, 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 சிந்தி தண்ணி வந்து கம்மியாயிரும். புரிஞ்சுச்சா? சோ இப்ப வந்து நீங்க ஸ்கூல்ல வந்து எடுக்க போகும்போது கம்மியா இருக்கு தெரியும். சோ எவ்வளவு கம்மியா இருக்கு? சோ அப்ப எவ்வளவு தூரம் நடந்திருக்கீங்க? அப்படிங்கிறது கணக்கு பண்ணலாமா? ரொம்ப தூரம் நடந்தீங்கன்னா ஃபுல்லா காலியா இருக்கும். இப்ப பாதி தான் காலியா இருக்கு அப்படின்னு சொன்னா, நீங்க பாதி தான் நடந்திருக்கீங்கன்னு அர்த்தம். புரியுதா? அதே மாரி தான் ரேடியோ கார்பன் டேட்டிங்கிறது. எல்லா பொருட்கள்லயும் கார்பன் இருக்கும். அது செத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியிட ஆரம்பிக்கும். அப்ப என்ன செய்யலாம்? அது எப்ப செத்ததுங்கிறது நம்ம கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? ரேடியோ கார்பன் டேட்டிங். இட் இஸ் பேஸ்ட் ஆன் த மெஷரிங் த லாஸ் ஆஃப் கார்பன் இன் ஆர்கானிக் மெட்டீரியல் ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம். சரிங்களா? கார்பன் 14, அதாவது கார்பன் 14 வந்து நேச்சுரலாவே நம்ம வந்து நம்மள்ட்ட இருக்கும். C12ங்கிற ஒரு இதுல. சரிங்களா? சோ புரிஞ்சுச்சா? அந்த ரேடியோ கார்பன் டேட்டிங் புரிஞ்சுச்சா எல்லாத்துக்கும்? சோ ஒரு கார்பன் இருக்கும். நேச்சுரலாவே நம்ம செத்ததுக்கு அப்புறமோ, நம்ம இது ஆனதுக்கு அப்புறம் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா வெளிய வந்துட்டே இருக்கும். இப்ப நீங்க தோண்டி பார்த்தாலுமே வந்து அந்த கார்பன் எவ்வளவு காலியா இருக்குங்கிறது கண்டுபிடிச்சு, அது மூலியமா கால்குலேஷன் பண்ணி, அது எந்த காலத்தோடது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். டென்ட்ரோ டெக்னாலஜி. இது என்ன உங்களுக்கு? இந்த மரத்த வந்து வெட்டணும் அப்படின்னா, அது லைன் லைனா இருக்கும்ல அதுதான். There was the number of tree rings of the wood. வுட்டோட பத்தி. By counting the number of tree rings in the wood, the date of the wood is arrived. சரிங்களா? சோ அந்த லைன வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இது மார்க்ஸோடது. ஸோ லைஃப் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் வந்து ஸ்டோன் ஏஜ்ல வந்து என்னது? ஸ்டோன் ஏஜ் இஸ் ஏஜ் வேர் ஸ்டோன் மோஸ்ட் வைட்லி யூஸ் ஃபார் டூல்ஸ் அண்ட் வெப்பன்ஸ் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. பேஸ்ட் ஆன் டைப் ஆஃப் டூல், ஸ்டோன் ஏஜ் இஸ் broadly divided into 3 பீரியட். பேலியோலித்திக், மீசோலித்திக், நியோலித்திக்கா பிரிக்கலாம். சரிங்களா? பேலியோலித்திக்னா என்னது? ஓல்டு ஸ்டோன் ஏஜ். லித்துன்னா என்னது? உங்களுக்கு வந்து ஸ்டோன் அர்த்தம். சரி, மீசோ லித்திக் ஸ்டோனு. மிடில் மீசோனா மிடில். நியோலித்திக்னா நியூன்னு அர்த்தம். சரிங்களா? சோ பேலியோலித்திக் பீரியட்ல வந்து மக்கள் எப்படி இருப்பாங்க? ஹண்டிங், கேதரிங் யூசிங் பிரிமிட்டிவ் டூல்ஸ், ஆதிகால டூல்ஸ் விச் வேர் இன் லார்ஜ் இன் சைஸ். பெரிய பெரிய கல்லு, பெரிய பெரிய கோடால வச்சு யூஸ் பண்ணுவாங்க. மீசோலித்திக் வந்து ஹண்டிங் அண்ட் கேதரிங். இங்க பாத்தீங்கன்னா டைனி மைக்ரோலித்ஸ், பவ் அண்ட் அரல் யூஸ் பண்ணுவாங்க. சின்ன சின்ன கூர்மையான பொருட்களை வச்சு வேட்டையாடுவாங்க. நியோலித்திக் அப்படின்னா செட்டில்மெண்ட், ஸ்டேஜ் ஆஃப் ஃபுட் ப்ரொடக்ஷன். அவங்களே வந்து தயாரிப்பாங்க ஃபுட்டை. அதாவது விவசாயம் பண்ணுவாங்க. கல்டிவேஷன் அண்ட் அனிமல் ஹஸ்பண்டரி, அனிமலை வச்சு என்ன செய்வாங்க? பால் கறப்பாங்க, அதை வச்சு உழுவாங்க, நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. இப்போ எல்லா இடத்துலயுமே வந்து நம்ம என்ன செய்யறோம்? சோசியல், எக்கனாமிக், டூல்ஸ், சைட்ஸ் இதை பத்தி பார்க்க போறோம். பாருங்க, சோசியல் லைஃப். நான் ஏற்கனவே வந்திருக்கேன், நான் அடுத்து இருக்கேன், அதனால கொஞ்சம் ஸ்பீடா போறேன் நான். சரிங்களா? இதுதான் வந்து லாங்கஸ்ட் ஆஃப் ஆல் ஏஜஸ். சரிங்களா? வெரி பிரிமிட்டிவா இருப்பாங்க மக்கள். ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸோட ஹியூமன்ஸ் இப்படிதான் இருக்கும். நொமேட்ஸ் அண்ட் வாண்டர்ஸ், ஊர் ஊரா திரியறவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து என்னது? எப்படி வந்து
ஃபுட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்றது தெரியாது. பேலியோலித்திக்ங்கிறது பேரை கொடுத்தவங்க யாரு? ஜான் லுப்பாக்ங்கிற ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் தான் பேரை கொடுத்திருக்காங்க. ஸோ சோஷியல் லைஃப் பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரம் பிரிமிட்டிவ் ஷார்ட்டர் இன் ஹைட் அண்ட் ஹேட் ஸ்மாலர் பிரெயின். சரிங்களா? ஹைட் இஸ் ஷார்ட்டா இருப்பான், பிரெயின் ஸ்மாலரா இருக்கும். ஆனா இப்ப வந்து மக்கள் ஹைட்டா விட்டாங்க, பிரெயினும் பெருசா இருக்கு. சரிங்களா? இவங்களோட பேலியோலித்திக் ஏஜ் பாத்தீங்கன்னா ஹண்டிங், ஃபிஷிங், ஃபுட் கேதரிங், ஹண்டர் கேதரா இருப்பாங்க. டிவிஷன் பாத்தீங்கன்னா மென் வந்து என்ன செய்வாங்க? வேட்டையாட போவாங்க. உமனும் சில்ட்ரனும் என்ன செய்வாங்க? ரிஸ்க் கம்மியா இருக்கிற வேலையை கொடுப்பாங்க. அவங்களுக்கு என்னது? கேர்கிவிங், குழந்தைகளை பாத்துக்கிறதும் ஃபுட்டை வந்து எடுத்துட்டு வரதும் வைப்பாங்க. சோஷியல் லைஃப் பாத்தீங்கன்னா லிவிங் குரூப்பா தான் வாழ்வாங்க. சரிங்களா? அப்படிதான் வந்து பெரிய அனிமல் வந்தாலும் அடிச்சு சாத்திட்டு அதை சாப்பிட முடியும். ஃபுட்டை ஷேர் பண்ணுவாங்க. சரிங்களா? ஏன்னா இப்ப பெரிய யானை அடிக்கிறாங்க அப்படின்னா சீக்கிரமா கெட்டு போயிடும். அதனால அதுக்குள்ளேயே அந்த கூட்டம் ஃபுல்லா அதை சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. சொசைட்டி வாஸ் எகாலிட்டேரியன், அதாவது சமத்துவமிக்க சொசைட்டியா இருக்கும். இன்இக்வாலிட்டி ஆப்சென்டா இருக்கும். வித்வுட் ஃபேமிலி டைஸ், அங்க வந்து அப்பா எல்லாமே இல்லை. அப்படி இல்ல, குடும்ப உறவுகள் இருக்காது உங்களுக்கு. யார் வேணா யார் கூட இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஒரு அமைப்பு தான் அது. சரிங்களா? இதுல கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஃபேமிலி இது வந்து பேலியோலித்திக் பீரியட்ல இல்ல. கம்பைன்ட் எஃபர்ட் டு கில் லார்ஜ் அனிமல், இந்த மாதிரி தான். இந்த சோஷியல் லைஃப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாலேஜ் கம்மியா தான் இருக்கும் நமக்கு. பாஸ்ட் டைம் ஆக்டிவிட்டிஸ் பெயிண்ட் பண்ணுவாங்க, ஆர்கியாலஜிக்கல் சோர்சஸ் இருக்கும். இவங்களோட பெயிண்டிங்ஸ் எல்லாம் பிம்பேட்கா மத்திய பிரதேசில் இருக்கிற பிளேஸ்லயும் நிறைய இடங்களையும் நம்ம பார்க்கலாம். சோஷியல் லைஃப் பாத்தீங்கன்னா பெயிண்ட் பண்ணுவாங்க. சார்கோல், அனிமல் ஃபேட் எல்லாம் வச்சு கலந்து பெயிண்ட் தயாரிப்பாங்க. ஃபேட் கொழுப்பு வச்சு பண்ணுவாங்க. ஃபிங்கர் வச்சு தான் வரைவாங்க. அவங்களுக்கு என்னது? முன்னாடி தெரியாது, பின்னாடி தான் ஃபயரோட நாலேஜ் பத்தி தெரிய வந்திருக்கு. இவங்களோட வயசு பாத்தீங்கன்னா 20 25 வருஷம் தான் இருப்பாங்க. ஏன்னா நிறைய புலி அடிச்சு தின்னுரும், இல்ல வந்து நிறைய நோய் வந்துரும், இல்ல வந்து நேச்சுரல்ல வந்து செத்துருவாங்க. சரிங்களா? அதனால இவங்களோட ஆவரேஜ் வயசு என்னது? 20 25. இப்போ நம்மளுக்கு எல்லாத்துக்கும் 65ல இருந்து 70 வரைக்கும் இருக்கு. சரிங்களா? ஸோ பிரிமிட்டிவ் நொமாடிக் லைஃபா இருந்துச்சு. கேதரிங் வந்து எகாலிட்டியன் சொசைட்டி இருந்துச்சு. லாங்குவேஜ் கம்மியா தான் இருந்துச்சு. ஃபயர் அபத் பின்னாடி தான் இருந்துச்சு. ஆவரேஜ் வயசு வந்து 20 25 தான் இருந்துச்சு. எக்கனாமிக் லைஃப் பாத்தீங்கன்னா பேஸ்டோலிட்டிஸ். சரிங்களா? ஆடு மாடு வைக்கிறாங்க. ஹண்டிங் கேதரிங் இருக்கும். பிளேஸ் போவாங்க. சரிங்களா? இந்த ஆளாங்க. சரிங்களா? இவங்களுக்கு வந்து என்னது? பிரைமரி எக்கனாமி, அதாவது முதல்நிலை தொழில் வந்து என்னது? கல்டிவேஷன் தெரியாது இவங்களுக்கு. சரிங்களா? ட்ரை ட்ரை பண்ணுவாங்க இந்த மாதிரி ஓநாய் எல்லாம் கட்டுப்படுத்திருக்கு. ஆனா என்ன செய்யும்? ஓனாய் அடிச்சிட்டு போயிடும். டொமஸ்டிகேஷன் ஆஃப் டாக்ஸ் பட் நாட் ஃபார் த மீட் பட் பர்பஸ் ஆஃப் அஸ்லிங் ஹண்டிங். நாய் வந்து அப்பயே இருந்திருக்கு. எதுக்காக? அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஹண்டிங் அப்போ. சரிங்களா? ஆனா டாகோட மீட்டுக்காக இல்ல. செகண்டரி எக்கனாமி தான். நோ மச் நாலேஜ் அபவுட் ஹவுஸ் பில்டிங், பாட்ரி, கேஸ்டிங்லாம் வராது உங்களுக்கு. ஆனா க்ரூட் போட்டு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணிருக்கானுங்க. ஏதோ ஒண்ணு. டூல்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டூன் வந்து கொஞ்சம் வித்தியாசம் பெருசா இருக்கும். லார்ஜா இருக்கும். ஷார்ப்பாலாம் இருக்காது. அன்பாலிஷ், அன்டஸ்டடா இருக்கும் உங்களுக்கு. பாருங்க, ஃபிளண்ட் டூல், போன் டூல், ஹேண்ட் ஆக்ஸ், சாப்பர், சாப்பிங் டூல், கிளீவர். பாருங்க, சிப்புடன் ஸ்டோன் டூல்ஸ் ஹண்டிங்க்கு பண்ணுவாங்க. ஸ்கின்னிங், அந்த தோலை உரிக்கிறதுக்கு எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து காட்டேசிங்கிற ஒரு கல்லை வச்சு தான் வந்து அவங்க நிறைய ஆயுதம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்க பேர் என்னது? காட்டசைட் மேன் சொல்லுவாங்க. ஸ்டோன் ஏஜ் பீப்புள் பேரு. இப்ப பாத்தீங்கன்னா பல்லாவரம்ல ஒரு கை கோடாலி கண்டுபிடிச்சிருக்காங்க. யாரு? ராபர்ட் ப்ரூஸ்ஃபுட் அட் பல்லாவரம், தமிழ்நாடு. இவர்தான் வந்து ப்ரீ ஹிஸ்டரியோட தந்தைன்னு சொல்லப்படும். பல்லாவரம், அத்திரம்பாக்கம் எல்லாத்துலயுமே. பாருங்க, பேலியோலித்திக்ல லோவர் வந்து என்ன டூல் யூஸ் பண்ணுவாங்க? ஹேண்ட் ஆக்ஸ், கிளேவர் எல்லாம் வச்சிருக்காங்க. பிளேக்ஸ் வந்து மிடில் வந்து பாத்தீங்கன்னா பிளேக்ஸ் இந்த கூர்மையா கொஞ்சம் இருக்கும். அப்பர்ல வந்து பிளேட் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஓகேவா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? இல்ல சார். ஓகே ஓகே ஓகே. ஸோ இன்னைக்கு இந்த கிளாஸ் போதுமா உங்களுக்கு? நாளைக்கு வந்து 2:30 கரெக்டா அசம்பிள் ஆயிட்டீங்க அப்படின்னா நான் வந்து ஹிஸ்டரி வந்து ஃபுல்லாவே நான் வந்து எடுத்து கொடுத்துறேன் நான். சரிங்களா? ஒரு 2 to 3 மாடல்ஸ் வந்து ஃபுல்லா எடுத்துட்டு நியூ மாடல்ஸ்க்கே போயிடலாம். சரிங்களா? இன்னைக்கு ஆரம்பத்துல வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டேன். ஒரு ஃபர்ஸ்ட் மாடல் நடத்திட்டேன். நீ அடுத்த 2 மாடல் வந்து நாளைக்கு இருந்து நடத்துறேன். சரிங்களா?
ஓகேவா? நீங்க படிங்க. நீங்க கொஞ்சம் டைம் இருந்தா படிங்க. ஓகே சார். ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூமா. அஸ்ஸலாமு அலைக்கும்.